It's going to be a great function. ஏன்னா கண்ணதாசனோட பாடல்களும் இவரோட படத்தில் அது ரெண்டும் இணைந்து இருக்கிற போது ரொம்ப பிரமாதமான ஒரு எஃபெக்ட் எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். அது அத்தனையும் இப்போ ரீக்ரியேட் பண்ணி நம்ம திரும்ப லீவ் பண்ண போகிறோம். We are going to leave it again in that. So I welcome you all on behalf of Sri Krishna Sweets and on behalf of Sri Krishna Gana Sabha for a great feat which is to follow now. Thank you. கவியரசு கண்ணதாசன் காலமான போது கவிஞர் வாலி ஓர் அஞ்சலி கவிதை எழுதியிருந்தார். எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் எமனும் ஒருவன், அதனால்தான் ஒரு கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் என்று 1981 அவர் எழுதிய வரிகள் 2013 மறுபடியும் அவருக்கே பொருத்தமாக அமைந்துவிட்டதுதான் நாம் ரசிக்கத்தக்க ஒரு சோகமாக மாறியிருக்கிறது. இயக்குனர் சிகரம் அவர்களுடைய படத்திற்கு கவிஞர் வாலி ஒரு மோக சூழலில் எழுதிய வரிகளை நான் இந்த சோக சூழலில் நினைவு கூர்கிறேன். கவிஞர் வாலியின் பெருமையை சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். கவிஞர் வாலி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு நம்முடைய அரங்கத்தை தொடர்வோம். நன்றி. கவிஞர் வாலி இங்க வந்து மட திறந்த வெள்ளம் மாதிரி அவரோட கவி இங்கே தான் நடந்தது. அதை யாரும் மறக்க முடியாது. நானே அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கும் சார், எனக்கு வயத்தறிச்சலாக இருக்கு கொஞ்சம் அவங்க பேசுறது கேட்க. அப்படி ஒரு ஒரு கவிநயம், அப்படி ஒரு இன்னைக்கு தான் சார் சொன்னார், அவரே கேபி சார் சொன்னார், நானே ரொம்ப அழுதுட்டேன் இன்னைக்கு பேர்ந்த போது நேற்றுக்கு அப்படின்னு சொன்னார். நிஜமாவே லாஸ்ட் ஹிம். ரவீன் மைந்தனையும் இசைக்கவி ரமணனையும் ஆனர் பண்ண போகிறோம். பிரபு அவர்கள் குறிப்பிட்டபடி இந்த அரங்கில் சுவாமி விவேகானந்தரின் 150வது நூற்றாண்டை ஒட்டி அற்புதமான ஒரு கவியரங்கம் நடந்தது. இளைஞர்கள் எல்லாம் வியக்கும் வண்ணம் நானும் வண்ணம் வாலி அவர்கள் தலைமை தாங்கி அதை சிறப்பித்தார்கள். அப்போது அவருடைய அருகில் உட்கார்ந்து கவிதை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தம்பி இது பின்னால் தெரியுங்க. வாலியை பற்றி அந்த கவியரங்கிலே ஒவ்வொருவரும் தலைமை ஏற்கிறார் என்ற முறையிலே அவரை பற்றி சில வரிகள் சொன்னார்கள். என் முறை வந்தபோது அவருடைய வரிகளையே நான் அவருக்கு சொன்னேன். அந்த வரிகள், இன்று நேற்று வந்ததெல்லாம் நாளை மாறலாம், நீரில் தோன்றும் நிழல்களைப் போலே நிலையில்லாமல் போகலாம், நான் பார்த்து ஒன்றாக காணலாம், நீ பார்த்து வேறாக மாறலாம், வருவது ஒன்று புரிவது ஒன்று, மெய்யென்று பொய்யென்று தோன்றும் போது யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன, கண்மலர்ந்த பார்வையெல்லாம் காட்சியாகலாம், காட்சியான பார்வையெல்லாம் கைவராமல் போகலாம், பூந்தென்றல் புயலாக மாறலாம், பொன்வெயில் நிலவாக காயலாம், வருவது ஒன்று பிரிவது ஒன்று, மெய்யென்று பொய்யென்று தோன்றும் போது யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன, வருவது என்றும் தெரிய வரும், மறைவது என்றும் மறைந்துவிடும், யார் சிரித்தால் என்ன. கவிஞர் வாலிக்கு நம்முடைய அஞ்சலி. முன்னணியில் இயக்குனர் சிகரம், பின்னணியில் கவியரசர், மத்தியிலே ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியின் சிறப்பு நாயகர்
தமிழகம் தலைவணங்கி போற்றுகின்ற அற்புதமான கவிஞர், ஆற்றல் மிகு பேச்சாளர், அருமையான எழுத்தாளர், பத்திரிகையாளர், உடம்பு முழுக்க மூளை நிரம்பியவர். சுக்கிசிவம் பாஷையில சொல்ல போனால் இதற்கெல்லாம் மேலாக பராசக்தியின் நேரடி அருள் பெற்ற அபிராமியின் செல்லப்பிள்ளை என் அருமை நண்பன் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களை உங்கள் வளமான கரவொலியோடு வரவேற்கிறோம். ஒரு காலகட்டத்தில் திரைப்படங்களில் பாடல்கள் என்பது இயக்குனர்கள் ரசிகர்களை எழுந்து போவதற்காக செய்து கொடுத்த வசதி என்று கருதப்பட்டிருந்தது. கேபி என்ற ஒரு சிகரம் நடுவில் வந்து வழிமறிக்கும் வரை அல்லவா? பாடல் காட்சி அப்படின்னாலும் எழுந்து போவதாகவே ஒரு சம்பிரதாயம் இருந்தது. ஆனால் கேபி அவர்களுடைய படங்களிலே நீங்கள் எழுந்து சென்றீர்களானால் கதையை இழந்து விடுவீர்கள். ஒரு 15 நிமிடங்கள் அல்லது 30 நிமிடங்கள் சொல்லப்பட வேண்டிய கதையை ஒரு பாடலாசிரியருடைய திறமையை முழுதும் வாங்கி ஒரு 3 நிமிட பாடல்களிலே நகர்த்துகின்ற திறமையை அவர் வெளிப்படுத்தியதால் தான் இன்றைக்கும் இளமை ததும்பும் சிகரமாக நம் எதிரே வீற்றிருக்கிறார். எனவே அவருடைய படங்கள் ஒன்று இயக்குனர் சிகரம், இன்னொன்று இந்த பக்கம் கவிஞர் கண்ணதாசன். கேட்கவே வேணாம் இல்லையா? நீங்க இப்பதான் இலகணேசன் சார் சொல்லிட்டு இருந்தார் ரெட்டை நாயனம். இதோட ரெட்டை நாயனம் நீங்க பார்த்திருக்க முடியாது இல்லையா? எந்த சந்தர்ப்பத்திற்கும் எந்த சூழ்நிலைக்கும் பொருத்தமாக வார்த்தைகளை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர் கண்ணதாசன். எந்த கவிஞரே ஆனாலும் அவரே வியர்த்து போகும் வண்ணம் அவரிடம் வேலை வாங்கக்கூடிய சாமர்த்தியசாலி திரு கேவி அவர்கள் இல்லையா? நீங்க வாலியை கேட்டால் சொல்லுவார். நம்முடைய ஐயாவை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதக்கூடிய பேர் எனக்கு கிடைத்தது சிகரம் என்கின்ற பெயரிலே. அதிலே வாலியை பற்றி அவரே சொல்லி இருப்பார். இதை வேணா கொஞ்சம் மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்பாராம். சரணம் வந்த உடனே சரி இந்த 2 வரையும் மட்டும் மாத்தி சரி மாத்தி கொடுப்பாராம். அந்த அடுத்த சரணம் அதுல நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் இப்படி மாத்தினா நல்லா இருக்குமோ அப்படின்னு பாரான். சரி வாலி வந்து பொறுமை எழுந்து போய் சொன்னோம், ஓய் இந்த பேப்பர்ல பிள்ளையார் சுழி போட்டிருக்கேனே அதை அப்படியே வச்சுக்கிட்டுமா இல்ல அதையும் மாத்திரட்டுமான்னு கேட்டாரா. அதையாவது விட்டு வைப்பீரான்ட்டு. அது மாதிரி ஒரு தனக்கு என்ன வேண்டுமோ அது வரும் வரை யாரையும் விட்டு வைப்பதில்லை. அதனால்தான் சாதாரண களிமண்ணாக கிடந்த பலரை விண்ணிலே மின்னுகின்ற நட்சத்திரங்களாக மாற்றக்கூடிய வித்தகராக அவர் இன்றும் விளங்குகின்றார் அல்லவா? அவருக்கும் அவருடைய வருகை எங்களுக்கு இளமையை தருகிறது என்று சொல்லி முத்தையாவை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கவிஞனுடைய வரிகள் எங்கெல்லாம் கௌரவம் பெறுகிறது என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், ஏட்டில் 4 வரியை ஒரு கவிஞன் எழுதலாம். அதை வாசிப்பவன் வேறு விதமாக வாசித்து விட்டால் அந்த கவிஞனுக்கு அங்கு வீழ்ச்சி தொடங்கும். இதுதான் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொன்னாங்க, எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் படிச்சவன் பாட்டை கெடுத்தான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஒருவர் எழுதி நேரடியாக வாசிக்கிற போதே இவ்வளவு வில்லங்கம் இருக்கிறது என்றால், ஒரு கவிஞன் எழுதி ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்து பாடகர்கள் பாடி ஒரு இயக்குனர் இயக்கிய பிறகு எவ்வளவு இடைவெளிகளை கடந்து அந்த பாடல் பயணம் செய்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இயக்குனர் சிகரம் கேபி அவர்களுடைய படங்களில் கவிஞனுடைய இதயத்திலிருந்து பெயர்க்கப்பட்டு அந்த வரிகளுக்கு காட்சி வடிவம் தந்த ஒரு இயக்குனர் என்கிற பெருமை அவருக்கு உண்டு. அந்த அளவிற்கு கதைச்சூழல் ஒத்துழைத்தது. தேர்ந்த கவிஞர்களை அவர் கையாண்டார். பொதுவாக இயக்குனர்கள் என்றால் பாடல் உருவான பிறகு அந்த பாடல் காட்சியை இயக்குவார்கள். ஆனால் இயக்குனர் சிகரம் எழுதப்படுகிற நிலையிலேயே அந்த கவிஞரை இயக்குவார் என்பது அந்த பாடல்களின் வழியாக நமக்கு தெரிகிறது. நான் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு மேலே போகிறேன். கேபி அவர்களுடைய படங்களில் ஒரு காட்சி, ஒரு இசைக்கலைஞன் மேல் ஒரு நாயகிக்கு காதல். ஆனால் வேறொருவனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகிறது. வந்து வாய்த்த கணவன் கொஞ்சம் வில்லத்தனமானவன். அது யாருன்னு இப்ப சொல்லக்கூடாது, அவர் இன்னைக்கு ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறார், அவருடைய இமேஜ் வேறையா இருக்கு இன்னைக்கு. ஆனால் இந்த திருமணமான இந்த பெண் வசிக்கிற அதே பகுதியில் பழைய காதலன் தன் புல்லாங்குழலோடு வந்து குடியேறி விடுகிறான். தூங்குகிற குழந்தைக்கு தாலாட்டு பாட வேண்டும்.
கைப்பிடித்த கணவன் வேறு, மனதில் வைத்திருந்த நாயகன் அந்த பக்கம் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கிறார். இப்படி ஓர் தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, கைப்பிடித்த நாயகனும் காவியத்து நாயகனும் எப்படியோ வேறுபட்டார், என் மடியில் நீ விழுந்தாய்னு பல்லவி. சரி. அதுல அந்த குழந்தைக்கு தூங்குகிற போது தாலாட்டிலே கதை சொல்லுவது நம்முடைய மரபு. கவிஞர் சொல்லுகிறார், அன்றொரு நாள் மீராவும் கண்ணனை நினைந்தாள், ஏனோ அவளுடைய தலையெழுத்து மன்னனை மணந்தாள், அதுவரைதான் தன் கதையை என்னிடம் சொன்னாள், நான் அதில் இருக்கும் என் கதையை உன்னிடம் சொன்னேன். இது இந்த 4 வரியில் அந்த படத்தினுடைய ஒரு சுருக்கம் வந்துருது. ஆனால் ஒரு இயக்குனர் அந்த பாட்டை எங்கே அழகுபடுத்துகிறார் என்ற இடத்துல தான் கேபி நிற்கிறார். அந்த பாட்டினுடைய கடைசி சரணம், தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள் தாய், அதே நேரம் அடுப்பிலே வைத்த பாத்திரம் அழைக்கிறது, உள்ள போயிடுறா, குழந்தை அழத் தொடங்குது, அவன் அங்கிருந்து புல்லாங்குழல் வாசிக்கிறான், குழந்தை தூங்கி விடுகிறது. இப்படி ஒரு காட்சியை வைக்கிறார். இந்த காட்சியை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கவியரசர் பாட்டு கொடுத்திருக்கிறார். அவ திரும்பி வந்து பார்த்தா குழந்தை தூங்கிட்டு இருக்கு, தன் பழைய காதலன் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கான். கவிஞர் எழுதுகிறார், மீராவினுடைய அந்த நினைவிலே இருந்து பயணமாகி கொண்டிருக்கிற கவிஞர் சொன்னார், கண்ணனவன் கைகளிலே குழல் இருந்தது, அந்த கானம் தானே மீராவை கவர்ந்து வந்தது, இன்று வரை அந்த குழல் பாடுகின்றது, அதன் இன்னிசையில் என் குழந்தை தூங்குகின்றது. அது ஒரு இயக்குனரும் ஒரு பாடலாசிரியரும் அதை பாடியவரும் அந்த கவிஞரும் அந்த இசையமைப்பாளரும் கைகோர்த்து கொண்டு, இப்ப இதை விட அதுதான் பெரிய கூட்டணி. சரியாதாமா. ஏன்னா ஒரு கணேசன் வந்து உட்கார்ந்து நம்ம கூட்டணி பத்தியே பேசிட்டு இருக்கோம் அதிகமா. அதான் இப்படி ஒரு விருந்தை, ஒரு கலை விருந்தை, இன்னும் நீ இப்ப அந்த காட்சியை நான் உங்ககிட்ட யாரும் ஸ்கிரீன் பண்ணல, ஆனா சொல்ல சொல்ல உங்கள் மனக்கண்களிலே அந்த காட்சி விரிகிறது என்றால் அதுதான் கவியரசரின் வெற்றி, அதுதான் இயக்குனர் சிகரத்தின் வெற்றி என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த மாலை பொழுதிலே இந்த மழை வெளியே இருந்தாலும் உள்ளே கானமழையும் கவிதை மழையுமாக இங்கே பொழிந்து கொண்டிருப்பதற்கு காரணகர்த்தா யார் என்று கேட்டால் நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் தான். அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர் பிரபு. அது இன்னொரு கூட்டணி, சரியான வெற்றி கூட்டணி, வெற்றி மேல் வெற்றி பெறும் கூட்டணி. வாழ்க. முதலில் கண்ணதாசனை பற்றி ஒரு விழா நடத்த வேண்டும் என்று நான் முரளியை கேட்டுக்கொண்டேன். என்னுடைய பிறந்த நாளன்று நான் மிக விரும்பும், போற்றும், ஆதர்சமாக கருதும், பொறாமை கூடப்படும் ஒரு கவிஞனுக்கு ஒரு சின்ன அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன். உங்களால் ஏழுமா என்று ஏழுமான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள முரளி வந்து பிரபு சார்கிட்ட பேசி கிருஷ்ணகான சபா உடனே அதை அமுல்படுத்திட்டாங்க. அன்றைக்கும் இயக்குனர் சிகரம் வந்திருந்தார். என்ன ஆச்சுன்னா, எதிர வந்து இயக்குனர் சிகரம் உட்கார்ந்துருந்தா நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா டிஸ்ட்ராக்ஷனா சொல்ல முடியாது, ரெண்டும் தான் இல்லையா? கண்ணதாசனை பற்றி பேச துவங்கி நான் வரிசையா அவருடைய படங்கள், அவருடைய பாடல்கள் போனேன். மேடைக்கு எழுந்து வந்து முரளி சொன்னார், உங்க அவஸ்தை எனக்கு புரியுது, கேபியும் கண்ணதாசனும்னே ஒரு ப்ரோக்ராம் நீங்க நடத்துங்க, நான் ஆர்கனைஸ் பண்ணி தரேன். அதுதான் இது. தொடர்ந்து மாதம் கண்ணதாசனை பற்றி பேசக்கூடிய பொன்னான வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு வருட காலம் நான் கேபியோடு பழகின இந்த பேற்றை வந்து என்னால் விவரிக்க முடியாது. என் தந்தையினுடைய ஞாபகத்தை மிகவும் வரவழைத்தவர் கேபி அவர்கள். அந்த புத்தகத்திற்காக நான் உழைத்த உழைப்பை விட அவருடைய வயதில் அவர் காட்டிய சுறுசுறுப்பும் உழைப்பும் மிகவும் போற்றத்தக்கவை. ஒரு சின்ன பிசுறு கூட அவருடைய கண்ணிலிருந்து தப்பாது. சில நேரத்தில் அடடா, இவரை நான் ஒரு 40 வருடங்கள் முன்பு சந்தித்திருந்தால் நன்றாயிருக்குமே என்றும், சில நேரத்தில் அப்பா நல்லவேளை இப்பத்தான் இவரை சந்தித்தோம் என்கின்ற திருப்தியும் எனக்கு இவருடைய கதையை கேட்டறிந்த போது ஒருங்கே சேர்ந்து வந்தது. இப்போ முத்தையா, உங்களுக்கு தெரியும் நான் திருநெல்வேலிக்காரன். ஆமா ஆமா ஆமா. இப்போ ஒரு முறையும் நான் வந்து சென்னையிலிருந்து எங்க ஊருக்கு போகும்போது அங்க எங்க தாய் மாமன்லாம் ரொம்ப கோட்டி பண்ணுவாங்க நம்மள. அது சரி. ஆமா, நாமளே கோட்டி, அது நம்மளை கோட்டி வேற பண்ணுவாங்க. கோட்டி பண்ணி என்னன்னா, நம்ம சென்னையிலேருந்து வந்து அங்க பேசுற தமிழ் வந்து அவங்களுக்கு சிலாகிக்காது. நம்மளை பார்த்தோன்னே
என்ன வந்திருக்கா போல இருக்கு, அவள் சாப்பிட்டாச்சா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார், தேவையில்லாம அவர் கேட்பார். அவளா, அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க சோறு திங்க மாட்டாங்க, சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. கிழிச்சு போட்டவங்க. இந்த விதமான உபசரணையும் இருக்காது. அந்த திருநெல்வேலிக்கே உண்டான ஒரு குறும்பு குசும்பு இந்த கடைசியில் சப்பாத்தியாவது கிடைச்சதா? கிடைச்சது வச்சுங்க. சோறெல்லாம் போட்டுருவாங்க, ஆனா முழுக்க கிண்டல் பண்ணி தான் போடுவாங்க. திண்ணையில உட்காந்துருப்பாங்க, பேப்பரை படிச்சுக்கிட்டு அந்த வீதியில நடந்து, வந்தியா அவ்வளவு திரும்ப பேப்பருக்குள்ள போயிடுவாங்க. நம்மளே அவங்க நம்மளை வரவேற்றதாகவும் உபசரித்ததாகவும் நினைத்து கொண்டு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து சாப்பிடணும். அப்படி இருக்கும். அந்த திருநெல்வேலி வட்டார வழக்கை வைத்துக்கொண்டு முழுக்க முழுக்க அதை பிழிந்தெடுத்து ஒரு பாட்டை கொடுத்திருக்கிறார் KB கண்ணதாசன் மூலம். எனக்கு தெரிஞ்ச அதுக்கு முன்பு அப்படி ஒரு பாடல் வந்ததாக தெரியவில்லை. என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் அதற்கு பிறகும் அப்படி முழுக்க முழுக்க வட்டார சொற்களை வைத்து ஒரு பாடல் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. அது அற்புதமாக அமைந்த அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போமா? அதை பற்றி KB அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்றும் கேட்போமா? கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஒரு குழந்தை மனசு உள்ளவர். அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட, கவிப்பேரரசு கண்ணதாசன் அவர்களோட பணிபுரிகின்ற ஏராளமான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் MS விஸ்வநாதனோடு சேர்ந்து, கவியரசு கண்ணதாசனோடு சேர்ந்து பணிபுரிகின்ற அத்தனை சம்பவங்களும் அத்தனை இனிய அனுபவங்களும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அனுபவங்கள். முதல் அனுபவமே அனுபவி ராஜா அனுபவி. பயந்துகிட்டே உட்கார்ந்து தான் கதை சொல்ல ஆரம்பித்தேன். மெதுவாக கதையை சொல்லி முடித்தேன். நாகேஷுக்கு அதில் டூயல் ரோல். நாகேஷும் மனோரமாவும் இருந்தாங்க. அதில் நாகேஷ் மனோரமா 2 பேரும் பாட வேண்டிய ஒரு டூயட். அந்த டூயட் ரொம்ப புது முறையில் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அது அப்படி இருக்கணும்னு சொன்னால் அவங்க இருந்த இடம் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் இருந்ததுனால அந்த தூத்துக்குடி பாஷையிலே திருநெல்வேலி பாஷையிலையும் வச்சுக்கணும். அதில் எல்லா வார்த்தைகளும் அந்த தூத்துக்குடி வார்த்தைகளாகவே இருக்கணும். அதனால் அப்படின்னு பாடல் முழுவதும் இருக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். அதுக்கு என்ன பண்ணிடலாமே அப்படின்னாரு. அவர் பயப்படவே இல்லை. அதுதான் அந்த அனுபவம் தான் என்னுடைய நெல்லை தமிழும் நல்ல தமிழ் தானே, அவருக்கு என்ன சொல்லியா தர வேண்டும். மெல்லிசை மன்னருக்கும் இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. திருநெல்வேலி பாஷையை கிண்டல் பண்ணும் விதமா அமைந்து விடக்கூடாது என்பதில் மட்டும் நான் உஷாராக இருந்தேன். கவியரசர் வரிகளை சொன்னார், MSV டியூன் போட்டார்கள். முத்துக்கூளிக்க வாரிகளா, என் உடல் புல்லரித்தது, கைதட்டினேன். இந்த பாடல்னாலேயே இந்த படம் எந்த அளவுக்கு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆனதுனால ஹிந்தியில் எடுக்கணும்னு ஹிந்தி காமெடி நடிகர் மஹ்மூத் ஃபீல் பண்ணார். அதனால் ரைட்ஸ் வாங்கிக்கிட்டார். அதை படம் எடுத்தார். அதாவது நாகேஷ் ரோல்ல அவர் நடித்தார். ஆனால் இது பாட்டாக போடும்போது இந்த பாட்டை பதிலாக என்ன போடுறதுன்னு சொன்னபோது அவர் சொன்னாராம், மஹ்மூத் சொன்னாராம், இதே டியூனில் இருந்துடணும், இதே டியூன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இன்சூஸ் பண்ணார். இதே டியூனில் வேணும்னு இன்சூஸ் பண்ண போது இதே லிரிக்ஸும் எப்படி போட முடியும்? அது லிரிக்ஸ் வேறு தானே எழுதி ஆகணும். ஆனால் அந்த லிரிக்ஸ் என்ன எழுதினாலும் இந்த முத்துக்குளிக்க வாரிகளாங்கிற அந்த எடுப்பு சத்தத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே வரலையா. அதனால என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு ஐடியா பண்ணார். அந்த ஹிந்தி பாட்டுலையும் இதே பல்லவியில் ஆரம்பிச்சுக்கிட்டாரு, முத்துக்குளிக்க வாரிகளா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம்லாம் ஹிந்தி வார்த்தைகள் இல்லை. அப்படி அந்த படம் ஓடிச்சு. அதுவும் அந்த அளவுக்கு இந்த பாட்டு பெரும்பாட்டு புகழ் அடைஞ்சதுக்கெல்லாம் காரணம் இந்த பெரியவர் தான் காரணம். இப்போ இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது முத்துக்குளிக்க வாரியலான் ஆரம்பிக்குது. நடுவில் ஒரு வரி விடுறாரு பாருங்க, அப்புறம் பாட்டினுடைய போக்கே மாறி போகுது.
நாளான் நாளும் இல்ல முத்தெடுக்க நம்மளை நீ கூப்பிட்டது என்னடியம்னு பாட்டே மாறி போகுது. இல்லையா? அதுதான் ஒரு கவிஞனுடைய லாகவம். அதாவது இந்த திருநெல்வேலி பக்கம் தான் ஒரு பெண்ணை ஏடான்னு கூப்பிடுற பழக்கம். ஏடா ஏடா லைட் ஆஃப் பண்ணலையாடி, அந்த ஏடாங்கிறது அங்க இருக்கிற ஒரு துணி. இதுல இன்னொன்னு, இந்த மூச்சை அடக்குதல் முத்தெடுக்குதல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தூத்துக்குடியில ஒருவர் கடலுக்குள்ள இறங்கி முத்தெடுப்பார், ஒருத்தர் படகுல உட்கார்ந்துட்டு இந்த கயிற்ற ஒன்று இடுப்புல கட்டியிருப்பார். இவர் வந்து அந்த கயிற்றை அசைத்தார்னா சரசரன்னு மேல இழுத்துடணும். அப்படி ஏன்னா மூச்சு அடக்க முடியலன்னு அர்த்தம். யாரை உட்கார வைப்பாங்கன்னா மைத்துனர் முறை இருக்கிறவங்கள தான் உட்கார வைப்பாங்க. அவனுக்கு தான் தன் தங்கச்சி கணவருக்கு உயிர் புடைக்கணுங்கிற ஆசை இருக்கும். அண்ணன் தம்பி உட்கார வச்சா கைத்தி அறுத்து விட்டுருவாங்க. இது வந்து அந்த அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பண்பாடு. இதை வந்து அந்த மைத்துன கேண்மைக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை தாம்பத்தியத்துக்கு கொண்டு வந்தாரு பாருங்க. அங்கதான் கவியரசு கண்ணதாசன் நிக்கிறார். மைதுன கேண்மைக்கு மைதுன கேண்மை, இந்த மைத்துனங்கிற சொல்லி அதுல இருந்து வந்ததுதான். இன்னும் நிறைய விருந்து உங்களுக்கு காத்திருக்கிறது. இப்பதான் ஸ்டார்டர்ல தான் வந்திருக்காரு. இப்போ கேபி சாருடைய படம் அப்படின்னும் பொழுது ஒருத்தருக்கும் ஒரு மிடில் நேம் உண்டு. கேபி சாருக்கு கான்ட்ரோவர்சி மிடில் நேம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் பிக்கஸ்ட் ஷாக்கர் அவர். ஒரு ஏஜிஸ் ஆபீஸ்ல இருந்து, நன்னிலம் கிராமத்தில இருந்து வந்து ஏஜிஸ் ஆபீஸ்ல ஒரு உத்தியோகம் பார்த்து இப்படி வந்து ஒரு சமுதாயத்தை வந்து ஷாக் பண்ணினவங்க யாருமே கிடையாது இல்லையா? அந்த அவ்வளவு சாதுவா இருப்பாரு, பார்க்க சாதுவா இருப்பாரு. அவருக்கு திருப்பி திருப்பி இந்த சமுதாயத்தை இந்த ஷாக் எலிமெண்ட் வச்சு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து அவங்களுடைய கவனம் முழுவதையும் தன் மீது திருப்பினார். நடிகர்கள் மீது நடிகைகள் மீது இருந்த கவனம் முழுவதையும் இயக்குனர் மீது மையப்படுத்திய பெருமை கேபிக்கு உண்டு. அதுதான், அது எந்த விதமான ஜோடனைகள் இல்லாமல் அந்த கதை, அதனுடைய போக்கு, வசனம், காட்சி அமைப்பு எல்லோரிடமிருந்தும் சிறப்பை பெறக்கூடிய, பிழிந்தெடுக்கக்கூடிய தன்மை, இதனால் அவருக்கு இப்பேற்பட்ட சிறப்பு கிடைத்தது. அப்போ படங்கள் வந்து கான்ட்ரோவர்சியலா இருக்கும் பொழுது பாட்டும் கான்ட்ரோவர்சியலா இருக்கிறது தப்பா? அப்படிதான் இருந்தான். அப்பதானே அது ஒரு கூட்டணி இல்லையா? அது மாதிரி சில பாட்டு, சாதாரண ஒரு காதல் பாட்டு கூட கான்ட்ரோவர்சி ஆயிடும் கேபி வச்சாருன்னா. உங்களுக்கு வயசு 60 நெருங்கிடுச்சோ? 20. காதல் சாதாரண காதல் பாட்டு நீங்களே அதுக்காக. சரி சரி, அவ்வளவு சாதாரணமானதா காதல்? காதல் சாதாரணம் இல்ல, பாட்டு சில சமயம் சாதாரணமா. சரி, காதல் எப்படி சாதாரணமா இருக்கும், பாட்டு சில சமயம் சாதாரணமா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு அசாதாரண பரிமாணத்தை கொடுத்துருவாரு கேபி. சரி, இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான், அந்த துணிச்சல் கண்ணதாசனுக்கு தான் வரும். அது அப்படியே அந்த பல்லவி அமுக்கி வச்சுக்கிற துணிச்சல் கேபிக்கு தான் வரும். எப்படி இருக்கு பாருங்க. அம்பு விழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ, அவள் அருஞ்சு வைப்பாள் என்று ஏன் சொன்னான், அது கொதிப்பதினால் தானோ. கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமையன்றோ, தீபத்தினால் ஒரு நெஞ்சை எரித்தால் தீபமும் பாவமும். எப்படி வச்சா பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, தீபத்தை வைத்துக்கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு மூடரெல்லாம் ஊரை கூட எரிக்கலாம்னு. இங்க பாருங்க, தீபத்தின் அது காதலுக்கு மாத்துறாரு. தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமையன்றோ, தீபத்தினால் ஒரு நெஞ்சை எரித்தால் தீபமும் பாவமன்றோ.
அப்புறம் வச்சார் பாருங்க, வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன், அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்லட நானும் ஏமாந்தீர். கம்பன் அப்புறம் வச்சார் கான்ட்ரவர்சி, கடைசி சரணத்துல வச்சார், ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரை தானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதான். இதுக்கு என்ன கிழிச்சாங்க இவரை, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்ணதாசனை திட்டுவாங்க, கண்ணதாசனுக்கு போட்ட வசவை எல்லாம் ரீடைரக்ட் பண்ணி கேபிக்கு போடுவாங்க. அது என்ன சார் மெயின் ஷாவனிசம் அது இதுன்ட்டு. அந்த படத்தை பாருங்கயா, அந்த கேரக்டரை பாருங்கயா, அவளுக்கு பிடிச்சு போதே அது ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த மற்றவங்களை தன்னுடைய அந்த கான்ட்ரோவர்சியல் எலிமெண்ட்டினால டீஸ் பண்ணக்கூடிய அந்த பிரத்யேக குணம் கண்ணதாசனுக்கும் கேபிக்கும் காமன் டினாமினேட்டரா இருந்ததுனால அவங்க கூட்டணி ஜெயிச்சு. இதுல இந்த பாட்டுல இன்னொரு நீங்க சொன்னதுனால அந்த கான்ட்ரோவர்சியல் எலிமெண்ட் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஷாக்கிங் எலிமெண்ட் இருந்தது. ஆனால் அது வெறும் அதிர்ச்சி மதிப்புக்காக அல்ல, இந்த சமூகத்தின் வழக்கமான பார்வையையே புரட்டி போட்ட ஒரு பார்வை. இது இன்னும் சரியா சொல்லணும்னா, எழுத்துலகத்தில் ஜெயகாந்தனுடைய எழுத்துகள் என்ன ஒரு புரட்சியை மாற்றத்தை செய்தனவோ அதே புரட்சியை திரையில் கேபிஆருடைய அணுகுமுறை செய்து கொண்டிருந்தது. எல்லாம் பேரலல், ஒரே நேரத்தோடு வந்தது. இதுல கவிஞரை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டுல அந்த படச்சூழலுக்கு எழுதிவிட்டு, நீங்கள் சொன்னது போல் ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானேன்னு பாத்திரத்தை எழுதிவிட்டு, அந்த கவிஞனும் வெளிப்படுகிற பாட்டு ரொம்ப கம்மி. இவரு சூழலை பேச வைத்தார், பாத்திரத்தை பேச வைத்தார். ஆனால் கண்ணதாசன் அந்த ஐடென்டிட்டியும் உள்ள கொண்டு வந்து சொன்னார். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன், ஒரு பாடபேதம், அதுல வரிசையில் நான் வந்தேன், அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன். அந்த கேப்ப நினைச்சிட்டு கண்ணதாசனும் தலையை காட்டுகிற இடம். அதாவது அவருக்கு அந்த பாட்டுல அவ்வளவு உரிமை இருந்தாதான் கவிஞர் உள்ள ஸ்டெப் இன் பண்ணுவார். அந்த வகையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டு. எத்தனை முறை ஏமாந்திருப்பார். இல்ல ஏமாந்த ஒவ்வொரு முறையும் எடுத்து வெளியில வேற சொன்னார், பெருமையா சொல்லிக்கிட்டாரு. ரொம்ப அழகு. மெட்ராஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு வெளியூர்ல இருந்து புறப்பட்டு வந்து கேட்டு நான் திரும்ப பத்திரமா ஊருக்கு போக வேண்டாமா? இங்க இருக்கிற நீங்களே சொல்லுங்க. ஒரு நல்ல வார்த்தையே நான் சொல்லலாம்ல எங்க ஊரை பத்தி. அது இவரு சொல்லிருக்கிறாரே. யாரு? திரும்ப திரும்ப வள்ளலார் தர்மமிகு சென்னை தர்மமிகு சென்னைன்னு இருக்காரு. வள்ளலார் சொன்ன பிறகு நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? வள்ளலாருக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். கேவி சார் மெட்ராஸ பத்தி என்ன நினைச்சார், இப்ப என்ன நினைக்கிறாரு, அத பார்ப்போமா? நம்ம கண்டிப்பா பார்க்கணுமே. அதே அனுபவி ராஜா அனுபவி படத்துல இன்னொரு சாங் நாகேஷுக்கு இதுல டூயல் ரோல்னு சொன்னேன். அது ஒரு கேரக்டர் தூத்துக்குடி, இன்னொரு கேரக்டர் மெட்ராஸ். தூத்துக்குடி ஷிப்யார்டில் வேலை செய்கிறவரா நாகேஷ். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்காரு. மேலே ராத்திரி ஆகி போச்சு, படுத்து தூங்கிவிட்டார். படுத்து தூங்கின உடனே அப்படியே மெட்ராஸுக்கு வந்துருச்சு. காலையில் ஷிப்பு மெட்ராஸுக்கு வந்துருச்சு. எழுந்து இவர் தட்டி எழுப்பியிருக்காங்க. பார்த்தா பேந்த முழிக்கிறாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே இருக்கணும்னா மெட்ராஸியா, அது இறங்கியா கீழே, எங்கேயா நீ போட்டு டிக்கெட் வாங்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை கீழே இறக்கி விட்டாங்க. அப்புறம் அவன் மெட்ராஸ் வீதிகளில் அப்படி சுற்றி வருது. மெட்ராஸில் இருக்கிற வேடிக்கை எல்லாம் பார்க்கறது. அவன் வில்லேஜர், ஃபர்ஸ்ட் டைம் அவன் மெட்ராஸுக்கு வரான். ஒரு வில்லேஜராக இருக்கிறதுனால அவனுக்கு எதை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. மூரு மார்க்கெட்டு வியாபாரிகள் சங்கம்னு ஒன்று சென்னையில் இருந்தது, இப்போ இல்லை. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாருமா சேர்ந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார், வக்கீல் நோட்டீஸ். அதே மாதிரி எனக்கும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. நான் கண்ணதாசன்கிட்ட ஃபோனில் பேசினேன். என்ன சார் ஒன்றும் வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, கோர்ட்டுக்கெல்லாம் இருக்கிறாங்க. நீ ஒன்று நான் பார்க்காத கேஸா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு பதில் நோட்டீஸ் கொடுத்தா பதிலே வராதுங்கிறது, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சங்கத்துக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அவர் எழுதி கொடுத்தாரு. அது பிரகாரம் 2 பேரும் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சான். அவர் சொன்ன மாதிரியே அங்கேருந்து எந்த பதிலும் வரல. அதே மாதிரி
இன்னொரு இடம் வரும், நான் ரொம்ப ரசிச்ச இடம். இந்த பாடல் காட்சி இதே மவுண்ட் ரோட்ல தான் ஃபுல்லா எடுத்தேன். கிட்டத்தட்ட அண்ணா சாலையை சுத்தியே எடுத்தேன். கேமராவை கார் டிக்கில வச்சு நாகேஷ் கேமராமேன், ஒரு சவுண்ட் அசிஸ்டண்ட்டு, நான் கார் டிக்குக்குள்ள கையில் ஒரு டேப் ரெக்கார்டர் இதை வச்சுக்கிட்டு நாகேஷை கார் போயிட்டே இருக்கும்போது நாகேஷ் அங்கங்கே அந்த டிக்கிலேருந்து இறக்கி விட்டுருவோம். இறக்கி விட்ட உடனே கொஞ்சம் தள்ளி ஒரு 10 அடி தள்ளி நின்றுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவார். அதுக்கு தகுந்தபடி கார் ஸ்லோவாக போகும். கேமரா சவுண்டு ஆன் பண்ணி விட்டுருவோம். கேமராவை பார்த்து அங்கே இங்கே பார்த்து என்னமோ நடிச்சுக்கிட்டு அவர் கரெக்டாக எல்லாத்தையும் நடிச்சுக்கிட்டு அந்த சாங்கை வந்து மனப்பாடமான சாங் இருக்குது. அதனால் அதை பாடிக்கிட்டே வருவார். எங்கேயாரும் கூட்டம் வந்தோன்னா டபக்குன்னு வண்டிக்குள்ளே ஏறி குதிச்சு டிக்கில் ஏறி உட்காந்துக்குவோம். உடனே நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இன்னும் ஒரு 1/2 hour கழித்து இன்னும் ஒரு சுற்று வருவோம். இந்த மாதிரியே படம் எடுத்தோம். அதை மவுண்ட் ரோட்டில் அதுவும் நாகேஷை வச்சுக்கிட்டு பட்ட பகலில் ரோட்டில் நடக்க வச்சு எடுத்தது ஒரு பெரிய த்ரில்லிங் அனுபவம். என்ன மாதிரி வரிகள் பாருங்க. நமக்கெல்லாம் கோபம் வரணுமே, ஏன் வரல? இந்த வரிகள் அந்த காலத்துல பொருத்தமா இருந்ததை விட இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா பொருந்தது. ஆனால் நமக்கு கோபம் வரல. ஏன்னா அந்த 35 வருஷம் முன்னாடி சொன்னதெல்லாம் இன்னைக்கு உண்மையாவே இருக்கு. வாரியார் சாமிகள் ஒரு கதை சொல்லுவார். அவர் ரயில் நிலையத்தில் போற போது ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்தான். அவர் கூட வந்தவர்கிட்ட கேட்டாராம், குழந்தை எப்படி வளர்த்துருக்காங்க பாரு, இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே தெரியாத அளவுக்கு வளர்த்துருக்காங்களே அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருந்த ஒருத்தன் கோவப்பட்டு, ஐயா மரியாதையா பேசுங்க, அது ஏன் குழந்தைன்னாங்க. நான் உங்க குழந்தைன்னு தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, நீங்க வந்து குழந்தைக்கு ஃபாதரா மதரான்னு. இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு கவிஞர் எழுதுனது. இதுல அவர் தூத்துக்குடிக்காரரு சென்னைக்கு வந்துட்டாரு. தூத்துக்குடி பாஷையில முத்துக்குளிக்க வாரியலான்னு அந்த கேரக்டர் பேச சொன்னேன்னு ஐயா சொன்னாங்க. இங்க வந்து அவருக்கு தூத்துக்குடி பாஷை தான் பேசுவார். சீட்டுக்கட்டு கணக்காக சிலர் வீட்டை கட்டி இருக்காக, வீட்டை கட்டி இருந்தாலும் சிலர் ரோட்டு மேல படுக்காக. அது பட்டணத்து தெருக்களிலே ஆளு நிக்க ஒரு நிழல் இல்லையே, அப்புறம் வெட்ட வெளியிடம் இல்லையே, நெல்லு கொட்ட ஒரு இடம் இல்லை. ஐயோ, என்ன ஒரு ஆதங்கம் பாருங்க. அதாவது இது கவியரசு கண்ணதாசன் அனுபவி ராஜா அனுபவியில போட்ட இந்த பாட்டையில தான் பின்னால் சென்னை பற்றி நிறைய பாடல்கள் வந்தது. இப்ப மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன்னு மே மாதத்துல வந்த பாட்டாகட்டும், இவரு மேத்தா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் சோத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லாட்டி கெட்டுடுமேன்னு ஒரு பாட்டு. இதற்கெல்லாம் முன்னோடி பாட்டாக முழங்கிய பாட்டு இப்பொழுது நாம் கேட்ட பாட்டு. அப்போ நடிகர் நடிகைகளை வந்து நட்சத்திரங்களாக மாற்றிய மாதிரி பாடல்களுக்கும் நட்சத்திர அந்தஸ்து வழங்கிய பெருமை, சேர்த்த பெருமை கேபியை சாரும் என்று நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் பயன்படுத்தும் போது ஒரு கவிஞர் தன்னுடைய சிறப்பு முழுவதையும் வெளிப்படுத்தி பாட்டு எழுதும் போது முத்தையா குறிப்பிட்ட மாதிரி பரம்பரையாக அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. வாரியாரை பத்தி ஒண்ணு குறிப்பிட்டார், எனக்கு ஒண்ணு ஞாபகம். அது ஒருவேளை அது அதே கூட்டமா இருக்கலாம். தம்பி எழுந்துரு, என்ன சாமி உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் நீ எத்தனாவது பிள்ளை? நான் தான் சாமி கடைசி, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு பழுத்தத்துக்கு போட்டார். இந்த நகைச்சுவை வந்து ஒரு இதுலயும் இருக்கு, பிற்பாடு அதை பத்தி சொல்லுவோம். இப்போ பெண் கதாபாத்திரங்களை வந்து கேபி சித்தரித்த மாதிரி யாருமே சித்தரிச்சிருக்க முடியாது. இதுல என்னன்னா, அன்னைக்கு அவரை வந்து தாக்குன்னு தாக்கி விமர்சனம் செய்தவர்களை இப்போது நான் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அவங்க வந்து எந்த கருத்தை அவர் பிரதிபலித்தார் என்று தாக்கினார்களோ அதையெல்லாம் கடந்து சென்று விட்டது சமுதாயம், இல்லையா? ஒன்று, ரெண்டு முக்கியமான விஷயம் பாருங்க. அவர் எந்த கருத்தை காட்சிப்படுத்தினார் என்பதற்காக அவரை விமர்சனக்காரர்கள் கிழித்து போட்டார்களோ அந்த கருத்துக்களை எல்லாம் கடந்து எங்கோ போய்விட்டது இன்றைய சமுதாயம். ஆனால் அதே சமயத்தில் அவர் அன்று காட்டிய காட்சிகளை இன்று எடுக்க முடியாது. எதிர்ப்பு தான் மிஞ்சும். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பாரடாக்ஸ். இன்னைக்கு ஒரு அரங்கேற்றம் ஒருத்தர் எடுக்க முடியாது. இன்னைக்கு அவர்கள் எடுக்கிறது கூட சிரமம்.
அவருடைய கான்ட்ரோவர்சி அவருடைய காலகட்டத்துக்கு மட்டுமே he could afford it. இப்போ nobody can afford it. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்வையா நம்ம வச்சுக்கணும். இப்படி வச்சு நீங்க அவருடைய பெண் கதாபாத்திரங்களை பார்த்து அந்த பாடல்களை பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் வந்து அந்த கதாபாத்திரத்தினுடைய நிலைமையை பிரதிபலிக்குது. அது கண்ணதாசன் எழுதும் பொழுது 3 காலமும் சேர்த்து வருது. அவ பாடும் பொழுதே நமக்கு இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஐயோ இப்படி பாடியிருக்கிறாளே, அவர் நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஆண்டவனின் தோட்டத்துல அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளம சிரிக்குது, வேண்டு மட்டும் குலுங்கி குலுங்கி நானும் சிரிப்பேன், அந்த விதியை கூட சிரிப்பினாலே விரட்டி அடிப்பேன். என்ன ஒரு அற்புதம்! ஒரு பெண்ணு மனசுல இருந்து எப்படி பிரவாகமா வருகிறது பாருங்க அந்த வார்த்தைகள். அந்த அந்த கதாபாத்திரம் அப்படி இருக்கும். ஒரே துள்ளல், ஒரே உற்சாகம். ஒரு நல்ல கூட்டு குடும்பத்துல வந்து மூத்த பெண்ணாக இருந்து மொத்த பேர் மேலையும் தன்னுடைய பாசத்தை கொட்டி கொட்டி காட்டும். அப்படியே ஒரு அவிழ்த்து விட்ட கன்று குட்டியாக துள்ளி கொண்டே இருக்கும். அப்படி ஒரு கதாபாத்திரம் அது பாடுது. குழந்தையிலே சிரிச்சதுதான் இந்த சிரிப்பு, அத குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு. என்ன அருமையா வச்சிருப்பாருங்க கண்ணதாசனுடைய ஆதங்கத்தை பாருங்க. ஒரு பெண் என்றாலே அவ சிரிச்சுட்டா தப்பா? என்ன அநியாயங்க அது? ஒரு பெண் என்றாலே, அதுவும் அழகான பெண் என்றால், அவள் சிரித்து விட்டாலே அதற்கு வந்து நீங்கள் வந்து 1000 அர்த்தம் சொல்வீர்களா? ஒருத்தர் சிரிக்க கூடாதாயா? உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் நாம் பாரதி. உள்ளத்தில் ஓகை இருப்பதனால் சிரிப்பு வருகிறது, கள்ளம் இல்லாத தன்மையினால் அந்த சிரிப்பு கட்ட விழுந்து வருகிறது. ஒரு பெண் சிரிக்க கூடாதா? அதான் கேட்கிறாவ. குழந்தையிலே சிரிச்சதுதான் இந்த சிரிப்பு, அத குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு. பிறந்ததுக்கு பரிசு இந்த சிரிப்பு அல்லவா? கண்ணதாசன் சொல்ல முடியும். விலங்குகளுக்கு நமக்கும் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம், காட் பிளஸ், சிரிப்பு தான். அதுங்களுக்கு சிரிக்க தெரியாது. நம்ம சிரிப்பை மறந்து போயிடக்கூடாது இல்லையா? பிறந்ததுக்கு பரிசு இந்த சிரிப்பு அல்லவா, இது பொண்ணுக்காக இறைவன் தந்த சலுகை அல்லவாங்கிறார். இப்ப பாருங்க அந்த கேரக்டர் எப்படி இருக்கு, அப்படியே மாறுது. குளங்குளமா தவம் இருந்த கொக்கு சிரிக்குது, அது கொத்த போவத மறந்து மீனும் சிரிக்குது. குளங்குளமா தவம் இருந்த கொக்கு சிரிக்குது, அது கொத்த போவதை மறந்து மீனு சிரிக்குது, குளத்தை விட்டு கரையில் ஏறி நண்டு சிரிக்குது, அதை கொண்டு போய் உண்டு பார்த்த நரியும் சிரிக்குது. அப்போ நாம் சிரித்துக் கொண்டிருப்பதாக நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். நம்ம எல்லாம் நடத்தி சென்று நம்மை பந்தாடும் விதியல்லவா பெரும் சிரிப்பை சிரித்துக் கொண்டிருக்கிறது. சம்திங் சம்வேர் ஸ்லைலி ஸ்மைல்டுமா ஆங்கில கவிஞன். அது மாதிரி எங்கேயோ வெளியிருட்டில் விதி சிரித்தான்போம், அது மாதிரி எங்கோ இருந்து விதி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு கதாபாத்திரம், இப்படி ஒரு கச்சிதமான பாடலை வாங்கி தந்த பெருமை கண்ணதாசனை நன்கு அறிந்த கேபிக்கே சேரும். அந்த கதாபாத்திரங்கள், குறிப்பா பெண் பாத்திரங்கள்னு வர்ற போது, ஒரு பெண்ணுக்குள் அடிமனதில் உறங்கி கிடக்கிற அந்தரங்க ரகசியம், இதை ஒன்று அந்த பெண் பாடலாம், அல்லது அந்த பெண் மனதை நன்கறிந்த இன்னொரு பாத்திரம் பாடலாம். நீங்களே குறிப்பிட்டீங்க, அரங்கேற்றம் படம் தன் மேனியை விற்று கூட தன் உடன் பிறந்தவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அழகா ஒரு தியாகமாகவும் உள்ள வாய்ந்த ஒரு பெண்ணுடைய கதை. அந்த வழியில அந்த பெண்ணுடைய தங்கை வந்து ஒரு நல்ல பாடகியா வந்துருவாள். அவ வந்து பாடுவா ஒரு பாட்டு, மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம், முன்னேறும் வழியில் இன்று இளையவள் அரங்கேற்றம். இந்த பாட்டு அரங்கேற்றம் ஆகும். அங்க தன்னுடைய அக்காவை நினைச்சுதான் அந்த பாட்டையே அவ பாடுவா. அவ சொல்லுவா, ஒரு அருமையான உவமையை சொல்லுவார். தன்னையே தேய்த்து தரும் சந்தனம் உந்தன் உள்ளம், மண்ணிலே ஒருவரில்லை மங்கை உனக்கு ஈடு சொல்ல. இதுவரைக்கும் கூட அந்த பாத்திரத்தை வியந்து பேசலாம். ஆனா அந்த பாத்திரத்தை பார்த்து தங்கச்சிக்கு ஒரு பச்சாதாபம் வரும் இல்லையா? சார், என்னவோ நீ கிடைத்தா எல்லோருக்கும் வாழ்வு தர, இப்படி ஒரு பிறவியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்னவோ நீ கிடைத்தா எல்லோருக்கும் வாழ்வு தர சொல்லுவா, ஆணாக பிறந்திருந்தால் ராஜாங்கம் உனது கையில், பெண்ணாக பிறந்து விட்டாய் நாங்கள் தான் உன்மடியில். அந்த அந்த பாத்திரத்தினுடைய செம்மையை ஒவ்வொரு வரியா கண்ணதாசன் செதுக்கி கொண்டே போவார். அந்த ஒரு குடும்பத்தையே அது தாங்கக்கூடிய அந்த தன்மை அதுல இருக்குங்கிறத சொல்லுவாரு. அந்த பெண்ணுக்கு என்ன அப்படி வாழ்க்கையில கல்யாண சுகமும் இல்லை இல்லையா? இல்ல. அதுல சொல்லுவாரு, எத்தனை இரவு கண்டாய் என்ன நீ உறவு கண்டாய். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இரவுகள் கடந்து போயிருக்கலாம். எத்தனை இரவு கண்டாய்
என்ன நீ உறவு கண்டாய், கண்மூடும் வேளையிலும் எம்மைத்தான் நீ நினைத்தாய். ஐயோப்பா. அந்த அந்த இது ஒரு எல்லைனா, இதுக்கு நேர் எதிர் எல்லை அவளொரு தொடர் கதையில் வரக்கூடிய சுஜாதா. அவங்க தன்னைத்தானே சொல்லிக் கொள்வார். என்னை பார்த்தா இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு பெண்ணாக இந்த உலகம் பார்க்கிறது, என் குடும்பம் பார்க்குது, என் சம்பளம் வந்தா போதும் நினைக்குது. ஆனா எனக்கு ஒரு மனசு இருக்கு, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு இந்த பாத்திரம் கேட்கணும். கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களா அறியும், என் மனம் என்னவென்று என்ன என்று யாருக்கு தெரியும். அந்த அந்த பாத்திரத்தினுடைய தவிப்பை ஒரு சரணத்துல கவிஞர் வச்சிருப்பார். நீரென்று சொன்னால் நெருப்பிலும் அணையும், நெருப்பென்று சொன்னால் நீரிலும் வேகும், நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, யார் அணைப்பாரோ இறைவனின் பொறுப்பு. இந்த முதல் அணைப்பு வேற, இரண்டாவது அணைப்பு வேற. சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. நீர் என்று சொன்னால் நெருப்பிலும் அணையும், நெருப்பென்று சொன்னால் நீரிலும் வேகும், நீர் என்று சொன்னால் நெருப்பிலும் வேகும் இல்லையா? நீர் தானே தண்ணீர் வச்சு வேக போறோம். நெருப்பு என்று சொன்னால் நீரிலும் அணையும், நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, யார் அணைப்பாரோ இறைவனின் பொறுப்பு. அதாவது எல்லாம் இந்த அவளை வந்து ஒரு பெண்ணா பாக்குறாங்க. சேலைக்குள் ஆடும் மங்கையின் மேனி, இந்த மேனிக்குள் ஆடும் மனம் எனும் ஞானி. அந்த வயசுலயே அந்த பெண் ஞானத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு பக்குவத்தை இந்த சமூகம் அவள் மீது திணித்திருக்கிறது. அது ஆனா அந்த பெண்ணுக்கு அதுல வந்து சுய வருத்தம் இல்லை. அவ சொல்லுவா, நான் ஒரு ராணி, பெண்களில் ஞானி. எப்படி அரசர்கள்ல ஜனகன் ஒரு ஞானியாக இருந்தானோ அதுபோல ஒரு பிரகடனத்தை அந்த பாத்திரம் செய்கிறது. நான் ஒரு ராணி, பெண்களில் ஞானி. அந்த ஒரு வரியே அந்த பாத்திரத்தை நமக்கு ஒரு இயல் வரையறை பண்ணி கொடுத்தது. ஆளுமை இருப்பதால் ராணி, பற்று இல்லாததால் ஞானி. இது ரெண்டும் கலந்துருச்சு அந்த பெண்ணுல. பெண்ணுக்கு தான் இது சாத்தியம் அல்லவா? இப்போ இன்னொரு பாட்டு, இதே பெண் கதாபாத்திரம், நீங்க சுஜாதாவை குறிப்பிட்டீங்க, அவள் ஒரு தோரகதை குறிப்பிட்டீங்க. அவர்கள் படத்துல சுஜாதாவுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆமா, காற்றுக்கு என்ன வேலை, உடனே பெருசுங்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறீங்களே இல்லையா? யாராவது பெண் பாடினா நல்லா இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் ஒரு ரிலீஃப் இருக்கும் இல்லையா? நானும் ஒரு 5 நிமிஷம் அஹிம்சை கடைபிடிச்ச மாதிரி இருக்கும். போனவா, காற்றுக்கென்ன வேலி, கன்றுக்குட்டி துள்ளல், கட்டவிழ்ந்த வெள்ளம், அன்றலர்ந்த கமலம், ஆல ஊஞ்சல் தென்றல், அப்படி இருந்தது அவள் மனது என்று சிகரம் புத்தகத்திலே இந்த காட்சியை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். கன்றுக்குட்டி துள்ளல், கட்டவிழ்ந்த வெள்ளம், அது எடுத்துக்கோ, அந்த மைக் எடுத்துக்கோ, காற்றுக்கு என்ன வெளிப்பாடு, அன்றலர்ந்த கமலம், ஆல ஊஞ்சல் தென்றல், அப்படி இருந்தது அவள் மனது. உங்கள் மேல் ஒரு மனிதாபிமானம் இருப்பதால் ஒரு பாட்டை பாட்டாகவே நீங்கள் கேட்கலாமே என்பதற்காக என் தங்கையை அழைத்தேன். அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய கவிஞனை வந்து நடுக்கூடத்துல உட்காந்து நையாண்டி செய்யற உரிமை வந்து ஒரு தங்கைக்கு தான் இருக்கும். அதை நான் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப உரிமையோட ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம், நன்றி. அதுக்கு பழி வாங்குற மாதிரி இப்ப வந்து பிராக்டிஸ் இல்லாத பாட்டை பாடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இல்ல, லிரிக்ஸ் பிரச்சனை இல்லை. வானிலே மேகம் போல் பாடுவேன் பாடல் ஒன்று, நான் பூமியில் தோகை போல் ஆடுவேன் ஆடல் ஒன்று, கன்று கொட்டி துள்ளும் போது காலுக்கென்ன கட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கென்ன தட்டுப்பாடு, காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள் ஏது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இல்ல, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கென்ன கட்டுப்பாடு, பியூட்டிஃபுல் பாருங்க.
when the wind blows your way, why not go with the flow? அவ்வளவுதானே இல்லையா? எல்லாம் நல்லா இருக்கும்போது நல்லா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. அந்த கண்ணதாசனுடைய மனோபாவத்தை அந்த கதாபாத்திரத்து மேலே ஏத்திறார். காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன கட்டுப்பாடு, கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன தட்டுப்பாடு. ஏன்னா எப்படி தட்டுப்பாடு இருக்க முடியாது கேட்டீங்கன்னா, ஒரு மாடா இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு வந்து கீழே விழ போறோங்கிறது கூட தெரியாது. அதனால்தான் இளங்கன்று பயம் அறியாது அப்படிங்கிறோம். இங்கிருந்து நாம விழுந்தோம் வச்சுக்கங்களேன், நமக்கு அடிபட்டுரும். ஒரு குழந்தை இதை விட உயரத்துல இருந்து விழுந்தா அது அடிபடாது. ஏன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஞானம் வேணும். ஒன்று குழந்தையாக இருக்கணும், இல்ல ஞானியாக இருக்கணும். கட்ட மாதிரி இருந்தாதான் பராசக்திங்கிற கடல்ல மிதக்க முடியும் இல்லையா? போன பாட்டுல முத்தையா குறிப்பிட்ட மாதிரி ராணி ஞானி ரெண்டுமாக பெண் இருக்கிறதுனால கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு. எவ்வளவு ஆழம் இருக்கு பாருங்க. சும்மா ஒரு மேம்போக்கா நம்ம ஒரு வரியை எடுத்தோம்னாலே அதுல இவ்வளவு ஆழம் இருக்கிறது. தேர் கொண்டு வா, அது பாட மாட்டீங்களோ? தேர் கொண்டு வா தென்றலே இன்றுதான் என்னை கண்டேன். பாரு, தேர் கொண்டு வா தென்றலே இன்று நான் என்னை கண்டேன்கிறான். பாரதியார் ஞாபகம் வருது. அவர் வந்து பாண்டிச்சேரி கடற்கரையில இந்த புஷ் ரிக்ஷான்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஏதோ புஷ் வண்டினே பேரு சொல்லுவாங்க. புஷ் வண்டி. சரி, அதுல ஏறி போகலாம் அப்படின்ட்டு ஏறி கால் வச்சுட்டு வேர்க்கடலை கொடுத்தாங்களாம் யாரோ. அவர் பசியில இருந்திருக்காரு நம்ம கவிஞர். இந்த வேர்க்கடலையை வாயில போட்டுன்னு ரொம்ப அது ருசியா இருந்தது போல இருக்கு. ஆஹா ஆஹா அமிழ்தம் நேரம். அமிர்தம்னு சொன்ன மறுகணம் ஓட்டடா ரதத்தை எது உட்கார்ந்து இருக்கிறது புஷ் ரிக்ஷா, புஷ் வண்டி. அந்த வேர்க்கடலையை போட்டுட்டு அது அமிழ்தம் சொன்ன உடனே ஓட்டடா ரதத்தேனா இன்று நான் என்னை கண்டேன். அதனால தேர் கொண்டு வா தென்றலை. பியூட்டிஃபுல். ஒரு பெண்ணினுடைய மனநிலையை பிரதிபலித்த வல்லமை கண்ணதாசனை தவிர வேறு எந்த கவிஞனுக்கும் இல்லை. அதாவது ஒரு பெண் கதாபாத்திரம் பாடுற மாதிரி பாடுறதுங்கிறது சுலமா ஆண் பகுதி இது, பெண் பகுதி இது, அதல்ல. ஒரு பெண்ணே பாடுவது போல் இருக்கும் கண்ணதாசனுடைய பாடலிலே அந்த பெண் கதாபாத்திரத்தினுடைய வரிகள். வேற யாருக்கும் அந்த வல்லமை இல்லை. நீர் கொண்டு வா சொர்க்கமே. கரெக்டா? நீங்க பாட்டு நல்லாவே எழுதுறீங்க. அப்படி எழுதல. நீர் கொண்டு வா சொந்தமே இன்று நான் பெண்மை கொண்டே. அப்புறம் வச்சாம் பாருங்க, பிள்ளை பெற்றும் பிள்ளையானே பேசி பேசி கிள்ளையானேன் கோவில் விட்டு கோவில் போனேன் குற்றம் என்ன ஏற்றுக்கொள்வேன். அழகு. இதுதான் அந்த கதாபாத்திரம் மொத்தத்தையும் ஒரு லைன்ல முடிச்சிட்டார். கோவில் விட்டு கோவில் போவேன். அதான் கேபியும் கண்ணாசும் சேர்ந்து இருக்கிற கூட்டணி. அதான் நினைக்கிறேன். அந்த கதாபாத்திரம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா? என்னை மாதிரி கிமுவில் பிறந்த எல்லோருக்குமே இந்த படம் நல்லா தெரியும் இல்லைங்களா? ஓ, அவ்வளவுன்னு தலையாட்டமான ஆனந்து உனக்கு இப்ப கிமு ஆயிடும். கோவில் விட்டு கோவில் போவேன் குற்றம் என்ன ஏற்றுக்கொள்வேன். எந்த கோவிலா இருந்தால் என்ன, நீங்கள் அங்கே எதற்காக செல்லுகிறீர்கள்? தெய்வத்தை தரிசனம் செய்வதற்காகத்தானே செல்லுகிறீர்கள். எந்த தெய்வமா இருந்தால் என்ன, அதன் மூலம் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள்? ஒரே இறையைத்தானே. அவளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. அவள் விதியினால் பந்தாடப்படும் பொழுது ஒரு கோவில் விட்டு இன்னொரு கோவிலுக்கு அவள் நாடுவது ஆள் இல்லை. அவள் நாடுவது ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குரிய வரம் இல்லை. அவள் தெய்வத்தைத்தான் தேடுகிறாள். கோவில் அவளை தள்ளிவிட்டதென்றால் இன்னொரு கோவிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறாள். எனவே கோவில் விட்டு கோவில் போவேன். இதை நீங்க குற்றம் சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்வேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற. சரிதானே சார்? சிகரம் தலையசைத்து விட்டது. அதாவது இது வந்து ஒரு முதல் நாம தொடங்கின அந்த ஒரு பெண்ணினுடைய அடிமனம், அந்தரங்கம், அதில் இருக்கிற விகசிப்பு, இதை பத்தி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனா யதார்த்த வாழ்க்கையில் வேறு யாருக்கும் வராத ஒரு சோதனை ஒரு பெண்ணுக்கு வருகிறது. அதே அவள் ஒரு தொடர் கதை தான். அத்தனை நாள் குடும்பத்தை தூக்கி சுமந்தவள் ஒருவனை விரும்புகிறாள். அந்த விரும்பியவன் இவளுடைய தங்கை விரும்புறான். இன்னைக்கு வந்து ஒரு புது கவிஞர் எழுதினார், எனக்கு உன்னை ரொம்ப பிடித்திருக்கிறது, காதல் கடிதம் கொடுத்து, உனக்கு என்னை பிடிக்காவிட்டால் கிழித்து விடாதே, உன் தங்கையிடம் கொடுத்து விடுனார். அதை அவர் அன்னைக்கே கேரக்டரா வச்சுட்டார் அவரு. அப்போ அந்த தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுது. தங்கைக்கு கர்ப்பமா இருக்கா. இந்த இடத்துல தன்னுடைய முன்னாள் காதலனை கணவனாக பெற்ற தன்னுடைய தங்கையின் வளைகாப்பு வைபவத்திற்கு வருகிறாள் கதாநாயகி. என்ன ஒரு சூழ்நிலை பாருங்க. உலக சினிமா வரலாற்றுல இப்படி ஒரு சூழ்நிலை யாராவது வச்சிருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. அவ்வளவு நுட்பமான சூழல் அங்க எழுதுறார் கவிஞர்.
ஆடுமடி தொட்டில் இனி 5 திங்கள் போனால் அழகு மலர் அன்னை என ஆனாள் ஆதரிப்பாள் தென்மதுரை மீனாள். அடா, அடா, அடா. கவிஞர் பாட்டுல மீனாட்சி வந்துட்டானாலும் அந்த பாட்டு பிச்சுட்டு போயிடும். வச்சுட்டு வா. அதாவது அதுல அந்த அந்த பெண்ணுடைய அந்த சைக்காலஜி பாருங்க. இவன் கூட வாழ்க்கை நடத்தி தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அது வந்து தங்கச்சிக்கு கிடைச்சிருக்கு. தேடுதடி என் விழிகள் செல்லக்கிளி ஒன்று சிந்தையிலே நான் வளர்த்த கன்று உன் மடியில் பூத்ததடி என்று. அடா, 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 அடா. ஒரு காவியம். இந்த 1.5 வரி வந்து ஒரு காவியம். சிந்தையிலே நான் வளர்த்த கன்று உன்மடியில் பூத்ததடி என்று. இந்த பாட்டை டெவலப் பண்ணிட்டே போறார் கவிஞர். காட்சி வைக்கிறார் கேபி. வளைகாப்பு முடிந்து அவள் விடை பெறுகிறாள். மாடியில் நின்று கொண்டு தங்கை கையசைத்து விடை கொடுக்கிறாள். அங்க வைக்கிறார் கவிஞர். இவர் சீன் வைக்கிறார், கவிஞர் வரி வைக்கிறாரு. ஐயனுடன் தங்கிவிட்டாள் திருமகளாம் தங்கை அடிவாரம் தனிலிருந்தாள் அலமேலும் மங்கை. அவன் அன்பு மட்டும் போதும் என்று நின்று விட்டாள் அங்கே. இதை விட இதுக்கு ஒரு தெய்வீக பரிமாணத்தை தர அந்த தெய்வீக கவிஞனால் மட்டும்தான் முடியும் என்பதை இந்த பாட்டு திரும்ப திரும்ப நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. இயக்குனர் சந்திரபோஸ் ஒரு முறை சொன்னார் பேசும்போது, இது இந்த வரிகள் ஞாபகம் வருது. இது கேபி சாருடைய படத்துல இல்ல, அது ஒரு காதலன் காதலி, இன்னொரு காதலன் காதலி பிரிஞ்சிடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிரிஞ்ச அப்புறம் இந்த காதலனும் இந்த காதலியும் திருமணம், அந்த காதலியும் இந்த காதலனும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அது கூட பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேர் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்படி சொல்லி முடிச்சோடனே கவிஞர் பல்லவி சொல்றாங்க, ரகசியம் என்பது மனதில் இருந்தால் ராத்திரி பகலேதுன்னா. ரகசியம் என்பது மனதில் இருந்தால் ராத்திரி பகலேது, நால்வரின் பயணம் நால்வகை பாதையில் போகின்ற போது நிம்மதி ஏது. என்ன அழகு பாருங்க. முடிச்சிட்டான் கதையை மொத்தத்தையும் முடிச்சிட்டார். ஒரு பல்லவி வந்து பல்லவியே முத்தாய்ப்பா விழுந்த அப்புறம் பாடலை தொடர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். அதாவதுங்க ஒரு அந்த பாட்டுல ஒரு கர்ப்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து பொதுவா கணவனுடைய மேல ஒரு காதல் ஜாஸ்தி ஆகும்பாங்க. அதனாலதான் நாட்டுல மக்கள் தொகை பெருக்கி இருக்கு. அடிக்கடி அவங்க அந்த முயற்சியில் இறங்குறாங்க. அது ஒரு பக்கம். அவர் சொல்றாரு கவிஞர் அந்த பாட்டுல, மந்திரத்தில் மயங்குகிறாள் சந்தனத்தை பூசு மல்லிகைப்பூ விசிறி கொண்டு வீசு அவள் மணவாளன் கதைகளையே பேசு. இந்த மணவாளனை பத்தி இவளுக்கு தான் நல்லா தெரியும். அது சொல்றாரு, வெற்றி மகள் கையிரண்டை பற்றி விட்டான் திருடன் அவள் நெற்றியிலே திலகமிட்டான் நீராடும் கண்ணன் இந்த நெஞ்சினிலும் திலகமிட்டான் காதலிலே மன்னன். அந்த அடிமனசுல அந்த ஆதங்கம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு அந்த கேரக்டருக்கு கடைசி வரைக்கும். அற்புதமா இந்த ஆதரித்தாள் மீனாள் சொல்லும் போது என்ன, அதான் கவி உள்ளம். பாரதியார் சொல்லுவார், அணிசேர் காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார். எல்லாம் காவியெல்லாம் படிச்சிருவாங்க. The poet's mind, but director's mind பாரு கேபி. எது ரொம்ப முக்கியம்னா ஒரு டைரக்டர்ஸ் மைண்ட், அது தெரிஞ்சுக்கணும். ஒரு காட்சியில இயக்குனர் இருக்கக்கூடாது, ஆனா அந்த இயக்குனரின் மனம் அந்த காட்சியை பார்த்து உங்களுக்கு புரிய வேண்டும் என்று அவர் சொல்லுவார். இந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார். அப்ப கண்ணதாசன் பாத்தீங்கன்னா இந்த ஆதரித்தாள் மீனாங்கிறது கண்ணதாசன் தான். அதான் கவி உள்ளம். அது ஒரு இந்த பாட்டு கண்ணதாசனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சில சாம்பிளா வச்சிருப்பார். ஒரு கீ நம்பர் போடுவார் உள்ள. அதாவது ஒரு படத்துல, அது சார் படம்ல நினைக்கிறேன், ஸ்ரீபிரியாவோட குழந்தை வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்கும். அத வந்து பாடுவா, அம்மா உன் மீனாட்சி, அம்மா உன் பைங்கிளி அங்கு இருக்க அதுபோல் எனக்குன்று இங்கு இருக்க இதுவும் உனக்கேன் மீனாட்சி இதுவா நீ செய்யும் அரசாட்சி. அது மீனாட்சி வந்துட்டா கவிஞர் பாட்டுல அது வேற டைமென்ஷன் தான். அற்புதம் தான். என்ன போனா போற என்ன flattering to deceive. The threat hasn't materialized. இன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா இசைக்கவி அவர் இவரெல்லாம் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா சபை நாகரிகம் கருதி நானும் வந்து அண்ணா வாழ்க்கையில அண்ணான்னு கூப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு மார்னிங் வந்து எங்க வீட்டுல நடந்த ஒரு விஷயம், சேலஞ்ச் பண்ணி நடந்த ஒரு விஷயம். வழக்கம் போல நான் வந்து அவரை நையாண்டி செஞ்ச விஷயம். ஆனா அதை வந்து ரொம்ப ரசிச்சோம். அதனால அதை இங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுனால we are going to present this. இது வந்து கேபி சாருடைய ஒன் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர் பீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எல்லாம் பார்த்துட்டு நான் கூட ரொம்ப நாள் வந்து ஸ்ரீதேவிங்கிற ஃபீல்ட்லயே அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த ஃபீல்ட்லயே ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்தேன். கேபி சார் படம் பார்த்தா அந்த ஹீரோயின் ஃபீல்ட்லயே ரொம்ப நாள் அலைவேன்.
அது வந்து ஐ திங்க் எல்லா கேர்ள்ஸுக்குமே அது நடக்கிற விஷயம். நோட் மை பாயிண்ட், கேர்ள் அப்படின்னு சொன்னேன், உமன்னு சொல்லலை, பை த வே. ஸோ இன்னைக்கு மார்னிங் நடந்த அந்த இதை வி வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. வறுமை நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்துல அந்த ஸ்ரீதேவி கமல்ஹாசன் அந்த சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது. நான் வந்து ரமணன்ட்ட கேட்டேன், அப்போ பெரிய கவிஞன்றாங்க ஒன்ன, ஊர் ஃபுல்லா இசைக்கவி ரமணன், எங்க பார்த்தாலும் அப்படியே யூடியூப்ல பார்த்தா இசைக்கவி அப்படி இப்படிங்கிறாங்க. சரி நான் அதே மாதிரி நான் சந்தா சொல்றேன், நீ கவிதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து காப்பி அடிச்சேன் அதை பாட்டியே, ஓகே. ஆனா ரமணன் காப்பி அடிக்காம அவர் வந்து கவிதை சொன்னார். we would like to share this with you. கண்ணதாசன் மேல ஒரு பாட்டா வந்தது. கேபி சாருக்கு இந்த பாட்டை நான் சமர்ப்பிக்கிறேன். சொல்லு. தந்தன தத்தன தையன தத்தன தன்னன தத்தன தான தையன தந்தானா. அன்றும் இனித்தது இன்றும் இனிக்குது என்றும் இனித்திடும் கண்ணதாசன் பாடலே. எந்த மனத்திலும் எந்த உணர்ச்சிக்கும் சொந்தமாகும் காதல் தேவன் கானமே. சரியா? அன்றும் இனித்தது இன்றும் இனிக்குது என்றும் இனித்திடும் கண்ணதாசன் பாடலே. எந்த மனத்திலும் எந்த உணர்ச்சிக்கும் சொந்தமாகும் காதல் தேவன் கானமே. இன்பங்கள் துன்பங்கள் அதெல்லாம் வராது, எல்லாமே கொண்டாட்டம். இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே கொண்டாட்டம். அன்றும் இனித்தது இன்றும் இனிக்குது என்றும் இனித்திடும் கண்ணதாசன் பாடலே. எந்த மனத்திலும் எந்த உணர்ச்சிக்கும் சொந்தமாகும் காதல் தேவன் கானமே. என்ன சொல்லணும்? ஓ, say it again. குழந்தை நெஞ்சம் நெஞ்சத்துக்குள் வீரிந்த மஞ்சம். சரியா? குழந்தை நெஞ்சம் நெஞ்சத்துக்குள் வீரிந்த மஞ்சம். தானே தானே தானா. நானும் தடவணும். ஓ, அப்படியா? காதல் போதை கண்ணன். இவ்வளவுதானே கண்ணதாசன்? காதல் போதை கண்ணன் தத்தன தன்னா இனிக்கும் சொல்லில் வானம் வந்து மயங்கி நிற்கும். மயங்க வைத்தது யார்? தமிழோ கவியோ குழலோ? அன்றும் இனித்தது இன்றும் இனிக்குது என்றும் இனித்திடும் கண்ணதாசன் பாடலே. எந்த மனத்திலும் எந்த உணர்ச்சிக்கும் சொந்தமாகும் காதல் தேவன் கானமே. அப்புறம் சொல்லலையே அதுக்கு முன்னாடி ஒண்ணு. அது ஓ, இரவும் பகலும் என்ன உந்தன் பாட்டில் சுகமும் துயரும் என்ன. அப்படியா? விதியை மீறும் விதியை எழுதும் கைகள். அதான் கவிஞர் கைகள் இல்ல. விதியை மீறும் விதியை எழுதும் கைகள். அப்புறம் நீதான் பாடணும். தமிழும் வாழும் மட்டும் கண்ணதாசன் பாடல் விண்ணை முட்டும். சரியா? தமிழும் வாழும் மட்டும் கண்ணதாசன் பாடல் விண்ணை முட்டும். எடுத்த எடுப்பிலே உன் கவியில் என் மனதை நான் இழந்தேன். அன்றும் இனித்தது இன்றும் இனிக்குது என்றும் இனித்திடும் கண்ணதாசன் பாடலே. எந்த மனத்திலும் எந்த உணர்ச்சிக்கும் சொந்தமாகும் காதல் தேவன் கானமே. தேங்க்யூ. கேபி சார், தேங்க்யூ. உங்களால வந்தது இந்த பாட்டு. ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம கேபி சாரை பார்த்து. சரி, ஒரு கூட்டு குடும்பம்ங்கிறது வந்து
இன்னைக்கு வந்து பார்ப்பதற்கு அரிதாகி போய்விட்ட விஷயமா இருக்கு இல்லையா? ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்திருந்தாலே அது கூட்டு குடும்பம்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டோம் இல்லையா? அவங்க சந்திக்கிறதே இல்லை, அவங்க குழந்தைகளையும் பார்க்கறது இல்லை. ரொம்ப நொந்து போய் என்னுடைய ஒரு நண்பர் சொன்னார், அவர் பிசினஸ் மேன் சொன்னார், ஐ நோ ஒன்லி தி லெங்த் ஆஃப் மை சன் நாட் ஹிஸ் ஹைட்னார். இவர் புறப்படும் போது அவன் தூங்கிட்டு இருக்கான், இவர் வரும்போது அவர் தூங்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த கூட்டு குடும்பத்தினுடைய அழகை, ஆழத்தை, அவசியத்தை, மேன்மையை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்தார் கேபி சார். பாமா விஜயம் என்ற படத்தை ஒருபோதும் நம்ம மறப்பதற்கு இல்லை இல்லையா? எத்தனை பேர் கை தூக்குங்க? பாமா விஜயம் பார்த்தவங்க, பார்க்காதவங்களாம் உடனே போய் பாருங்க. அதுல கூட்டம் முடிஞ்சுதானே? கூட்டம் முடிஞ்சுதான். இப்ப அந்த படத்துல இருந்து ஒண்ணு காட்டுவோம். இத சொல்லிட்டு உங்களுக்கு இந்த படத்தை போடும் பொழுது இன்னும் நீங்க ரசிப்பீங்க. 3 மருமகள்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டு குடும்பம் 3 சாதாரணமா என்ன சொல்லுவார் எங்க அப்பா, நோ 2 women கேன் லிவ் அண்டர் தி சேம் ரூஃப்னு. அவர் அனுபவம் அப்படி பாவம். நோ 2 women கேன் லிவ் அண்டர் தி சேம் ரூஃப்னு தந்தையார். ஆனா இங்க கேபி சார் காட்டக்கூடிய இந்த படத்துல 3 மருமகள்கள் ஒற்றுமையா இருப்பாங்க. 3 மருமகள்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள் என்பதை நீங்க எப்படி காட்டுவீங்க காட்சியில? எல்லாரும் சேர்ந்து இப்படி போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பார். ஒரு கிணற்றடியில ஒருத்தி தண்ணி அரைச்சி விடுவா, ஒருத்தி துணியை தோப்பா, 3ஆம் ஒருத்தி துணியை அலசி விடுவா பாட்டு பாடிக்கிட்டு. இதை விட நீங்க வந்து சிறப்பா வந்து அந்த ஒற்றுமையை, இந்த ஹார்மனியை காட்ட முடியாது. இப்ப பார்க்கலாமா? ஒரு நல்ல ஜாயிண்ட் ஃபேமிலி, ஹாப்பி ஜாயிண்ட் ஃபேமிலின்னு வச்சுங்களேன். ஒரு கூட்டு கிடுத்தனம், 3 மகன்கள், 3 மருமகள்கள், குழந்தை குட்டிகள், அப்பா எல்லாரும் இருக்கிற ஒரு ஹார்மோனியஸ் ஃபேமிலி எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பாமா விஜயம் வந்து அன்றைக்கு எடுத்த படம், இன்றைக்குத்தான் அது ரொம்ப அவசியமான படம் என்று நான் கருதுகிறேன் இல்லையா? குடும்பங்கள் வந்து இந்த நாட்டை பொறுத்த மட்டில் இந்தியாவில் குடும்பம் என்கின்ற அமைப்பு தான் இந்த பண்பாட்டின் ஆதாரம், நம்முடைய பண்பாட்டின் ஆதாரம். அது சிதறி போய் கொண்டிருக்கின்ற அபாயகரமான காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன அழகா காமிச்சிருக்காரு பாருங்க அந்த ஹார்மனிங்கிறத. சொல்லுங்க. இல்ல, அதாவது அந்த ஆணிமுத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கையிலே, நூலை எடுக்கவும் மாலை தொடுக்கவும் நேரமில்லை அடியோ. இந்த பாட்டு இன்னொரு பாட்டுக்கு கண்ணதாசன் அன்றைக்கே போட்ட விதை. அந்த பாட்டு தான் நீங்க வந்து இப்ப உல்டா பண்ணி பாடின பாட்டு. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரமில்லடி ராஜாத்தி. இதனுடைய விதை அதுல இருக்கு. நூலை எடுக்கவும் மாலை தொடுக்கவும் நேரமில்லை அடியோ அப்படின்னு அந்த பாட்டுல வந்து இதனுடைய விதை. நூலை எடுக்கவும் மாலை தொடுக்கவும் நேரமில்லை அடியோ அப்படின்னா என்ன பொருள்? அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம், அதாவது அவ்வளவு நிறைவு. முத்துக்களை நூலை எடுக்கிறது மாலை தொடுப்பதுங்கிற காட்சி மகாபாரதத்துல வரும். துரியோதனனுடைய மனைவியும் கர்ணனும் உட்கார்ந்து விளையாடுவாங்க. எதிர கணவன் வருவான், அதை பார்த்து வாசல் பார்த்து அமர்ந்திருக்கிற மனைவி எழுவாள். அவ தோக்குற நேரமா இருக்கும். தோல்வியில் எந்திரிக்கிறாள்னு கையை நீட்டுவான் கர்ணன். நண்பனுடைய மனைவி அணிந்திருக்கிற முத்து இடை ஆபரணத்துல கைப்படும், அருந்து விழும். ஒரு முத்து உருண்டு ஓடி போய் விழும், அது ஒரு காலில் போய் மோதும். நிமிந்து பார்த்தா துரியோதனன் நிற்பான், விளவெழுத்து போயிடுவான். அடுத்தவனுடைய மனைவியினுடைய இடையாவரணம் தன் கையில போறத நண்பனே பார்த்துட்டானே. அப்ப அவன் கேட்டான், எடுக்கவோ கோர்க்கவோன்னா. என்ன காரணம்? என் மனசுல உன்னை பத்தி எந்த தப்பான அபிப்பிராயம் இல்லை, எடுக்கவா? சந்தேகத்துல என் கை நடுங்கல, கோக்கவான்னா. இல்லையா? அந்த காவிய காட்சியை இந்த ஒரு வரி ஞாபகப்படுத்துகிறது. நல்லா நல்லா அல்ல. இன்னொன்னு பாருங்க, இவளுக்கும் நேரம் இல்லை எடுக்கவும் கோர்க்கவும் இல்லையா? எடுக்கவும் எடுக்க அல்லது கோர்க்கக்கூடிய நேரமா அது அப்படிப்பட்ட இக்கட்டு. இங்க அதுக்கு நேர் ஆப்போசிட். இங்க ஆனந்தம், அபரிமிதமான ஆனந்தம், உற்சாகம். அதுல எதை பார்ப்பீங்க? ஒரு நல்ல பசி நேரத்துல ஒரு உணவு அருந்தும் பொழுது இந்த உணவுல வந்து இவ்வளவு கேலரிஸ், இது விட்டமின், எவனாவது பாப்பானுங்க? நல்லா பாத்தி கட்டி குழைச்சி அடிப்பானா? இதை பார்ப்பான். அதுதாங்க இது. இப்ப புரியுது பாருங்க. சந்தேகம் இல்லை, நீங்க கண்டிப்பா திருநெல்வேலிக்காரர். இப்போ இதே படத்துல இதே பாட்டுக்கு ஒரு கவுண்டர் வருது. ஆமா, அடேங்க அப்பா, இது ரெண்டும் சேர்த்து நான் ஏதோ
மிகைப்படுத்தி சொல்லுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ரெண்டு பாட்டும் காட்சியாக்கப்பட்ட விதமும் நம்முடைய வீடுகளில் இருக்கணும். அப்பதான் நமக்கு புரியும். பக்கம் பக்கமாய் நீங்கள் தலையணையாய் தத்துவங்கள் புத்தகங்கள் படித்து புரியாத விஷயங்கள் கண்ணதாசனுடைய பாட்டிலும் கேபி அதை காட்சிப்படுத்தி இருக்கும் விதத்திலும் தெளிவாக புரியும். இப்ப இந்த பாட்டை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலியில வரட்டு கௌரவத்தினாலையும் ஃபால்ஸ் பிரஸ்டீஜினாலையும் இந்த குடும்பம் எப்படியெல்லாம் சீரழிஞ்சுக்கிட்டே வருதுங்கிறது தான் இந்த குடும்ப தலைவர் ஒரு ஐடியா பண்றாரு. அதை சீர்திருத்தறதுக்காக குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பெரியவர்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடி ஒரு பாடல் காட்சியா உருவாக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். இந்த பாடல் காட்சியை மட்டும் கடைசியா வச்சுக்கிட்டேன். கடைசியா வைக்கிறதுக்கு ஏன் வச்சுக்கிட்டேன்னா, இந்த மொத்த படத்தினுடைய கருவும் அந்த பாட்டில் வர வேண்டும்ங்கிற ஒரு ஐடியானால இதை கண்ணதாசன் அவர்களுக்கு படத்தை போட்டு காட்டி அவர்கிட்ட அந்த பாட்டை வாங்கணுங்கிறதுக்காக இதை கடைசியா வச்சுக்கிட்டேன். ஒரு 13,000 அடி படம் எடுத்துட்டேன். 13,000 அடினா கிட்டத்தட்ட 2 மணி நேர படம். இந்த 2 மணி நேர படத்தையும் ஜெமினி ஸ்டுடியோவில் போட்டு காட்டினேன். போட்டு காட்டிட்டு அவர் படத்தை ஃபுல்லாக பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு படத்தை ரொம்ப ரசிச்சாரு. ரசிச்சுட்டு இவர் இந்த பாலையா ஒரு பாட்டு பாடுற மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடி இது பண்ணி கிண்டல் பண்ணுற மாதிரி, தன் வீட்டில் இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த சாங் சிச்சுவேஷன் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது சொன்ன உடனே அவர் சொன்னார், உடனே எழுந்து சொன்னார், மலு இப்படி வச்சுக்கலாமா, வரவு எட்டனா, செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா அப்படின்றாரு. சார் இன்னும் அற்புதம் சார், இதான் சார் எனக்கு வேணும், இதுவே தான் சார் எனக்கு வேணும், இந்த பல்லவியே தான் வேணும். சரி நம்ம நாளைக்கு உட்காந்து மிச்சத்தெல்லாம் கம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எப்படி மாறி போச்சு பாருங்க சமுதாயம். நெய்பர்ஸ் என்வி, ஓனர்ஸ் பிரைட் இல்லையா? பொறாமைப்படுங்கள், வயிறெறியுங்கள், அடுத்த வீட்டுக்காரன் என்ன செய்கிறான் என்று உற்று கவனியுங்கள். அதாவதுங்க அந்த விளம்பரத்துல ஒரு நல்ல அற உணர்வு இருக்கு. சொல்லுங்க. ஒரு சாத்தான் சொல்லும், ஆமா சாத்தான் பேச்சே கேட்காதேன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அத போய் நீங்க கேட்டா அது நீங்க தான் உங்க தப்பு. அளவுக்கு மேலே ஆசை இருந்தால் உள்ளதும் நிலைக்காதுங்கிறார். என்ன பாருங்க, ஒரு நல்ல குடும்பத்தில் புயல் வீசி சின்னாபின்னமாகி போன எத்தனையோ கதைகளை நான் கண்முன்பு பார்த்திருக்கிறோம். ஆனா ரமணன் அவர்களே, உங்களை பத்தி என்ன பத்தி உங்களை என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்ன, இந்த பாட்டு தான் பழைய பாட்டா சொல்றாங்க, விளம்பரமாவது புதுசா சொல்ல மாட்டாங்களா, அதுவும் பழசே பேசிட்டு இருக்காங்களேன்னு. இல்ல இந்த பாட்டுல ஒண்ணு சொல்லுங்க, இன்னைக்கு அந்த பாட்டுல ஒண்ணு பொருத்தமா இருக்குங்க. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்கு ஆகாது, பொருத்தமா இல்லையா? அந்த பாலையா அடிமை கணவனுக்கு ஒரு இது காமிப்பாரு, தோப்பு கரணம் போடுற மாதிரி ஒரு ஜாட காமிப்பாரு. அதுல அது இந்த பாட்டுல ஒரு அருமையான உளவியல் இருக்கு. அதாவது எல்லா குடும்பங்களிலேயும் தாத்தா பாட்டிக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் நல்லா ஒத்து போயிடும். ஏன்னா நாம நடுத்தர வயசுல நம்ம குழந்தைங்களை பார்க்க நேரம் இல்லாம ஓடிட்டு இருப்போம். அவங்க வீட்டிலே இருப்பாங்க, குழந்தைங்க கூட இருப்பாங்க, குழந்தைங்க அதை என்ஜாய் பண்ணும். இது அதுல இருக்க ஒரு சைக்காலஜி. 2வது, குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு தூண்டி விட்டாங்கன்னா அதை விட சந்தோஷம் கிடையாது. அவங்களை கேலி பண்ண ஒரு நல்ல வாய்ப்பு. இதுல இந்த பாட்டுடைய வெற்றிக்கு அந்த பிள்ளைகளுடைய அந்த நடிப்பு ரொம்ப முக்கிய காரணம். அதுல கிட்டார் வச்சுட்டு ஒரு பையன் வருவான் பாருங்க, அவனே புல்லாங்குழல் வச்சுட்டு வருவான். இந்த அடிமை கணவனா அவன் தான் வருவான். டிஃபன் கேரியர் தூக்கிட்டு மேஜர் சுந்தரராஜன் கை அவர்கிட்ட டிஃபன் கேரியர் கொடுப்பான். அவரோட ஆபீஸ் டிஃபன் கேரியர் அது. அதுல இந்த ஒரு வரி வரும், அந்த சவுகா ஜானகி அந்த 3 மருமகள் பாடுவாங்க. ஒரு வயசுக்கு மேலே உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது மாமா, நல்லது பிடிக்காது அப்படின்னு. அப்பதான் வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது. அதுக்கு ஒரு ஓம சொல்லுவார் நாகேஷ், பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு ஆகாதும்பார். இப்ப பாலையாவுடைய எக்ஸ்பிரஷன் பருந்து மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருப்பாரு. ரொம்ப அழகா செதுக்கப்பட்ட ஒரு பாட்டு. பணத்தை கண்டால் கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது. இந்த முத்தையா குறிப்பிட்ட மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் டச் இதுல வச்சது. இந்த குழந்தைகள் மூலம் சொல்லப்படுகிற நீதி தான் சரியா இருக்கு. ஒரு நல்ல பெற்றோர்கள் புரிந்து கொள்வது என்னன்றா, நாம்
குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்வதுதான் அதிகம். ஏன்னா சைல்டு சைக்காலஜியில முதல் பாடம் என்னவென்றால் the child knows your psychology much better. அவ்வளவுதான். இல்லைன்னா பேசக்கூட தெரியாத குழந்தைக்கு கையை காலை உதச்சிட்டு அழுதா அதுக்கு வேண்டியது கிடைக்குன்னு எவன் சொல்லி கொடுத்தான்? நம்முடைய அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்முடைய அப்புறாணி முகத்தை பார்த்து அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த நாடகம் போடுது. அதெல்லாம் இந்த பாட்டுல ரொம்ப அழகா வந்திருக்கு. ரொம்ப அற்புதமான பாட்டு. நான் நினைக்கிறேன் இந்த ஒரு பாடலை இவர் காட்சி அமைத்திருக்கிற விதத்திற்காகவே நம்ம உயர கைதூக்கி கைதாட்டணும். இந்த பாட்டுக்கு கிடைத்த இன்னொரு அங்கீகாரம், ரொம்ப நாள் கழிச்சு பின்னால வந்த ஒரு பாட்டுல இந்த பல்லவிய வச்சிருப்பாங்க. சொன்னா நம்ம கண்ணதாசன் பாட்டுல ஒரு செய்தி, அது தேவை இப்ப நாட்டுல, வரவுதான் எட்டனா, நீங்க செய்யும் செலவு மட்டும் பத்தனா, தாங்குமா மீட்டரு, நீங்க உங்க இஷ்டம் போல சுத்துனான்னு ஒரு கணவன் மனைவி பாடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு இதுல வரும். அற்புதம். இல்ல இதுல நான் இன்னொரு தகவல் சொல்ல விரும்புறேன். இப்போ ஒரு அறிவுரை சொல்றது, இதுல வந்து ஒரு டிரான்சிஷன் லெவல் இருக்கு. நீங்க சொன்ன அந்த வறுமை நிறம் சிகப்பு, அதுல அந்த கதாநாயகன் சமூக பொறுப்புணர்வு மிக்கவன். அவன் எப்ப பார்த்தாலும் இந்த சமூகத்தை பார்த்து கோபம், பாரதி மாதிரி சிறுமை கண்டு பொங்குவாய் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஆனா ஒரு பெண் விரும்புறான். இவன் என்ன பண்ணுவான், காதலிக்கிட்டு இருக்கிறப்ப கூட சமூக நிலையை பத்தி பேசுவான், கோபமா இருப்பான். ஆமா. எம்.ஆர். ராதா வந்து ஒரு தடவை பெருந்தலைவர் ஜீவானந்தம் இறந்த பிறகு அவங்க மனைவியை பார்த்தாராம். என்ன, நான் கொடுத்த லெட்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களான்னாராம். எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. ஜீவா தலைமறைவா இருந்தப்போ தன் காதலிக்கு இருந்த லெட்டர் எல்லாம் இவருதான் கொண்டு போய் கொடுத்திருக்காரு எம்.ஆர். ராதா. அதை கேட்டிருக்காரு. கேட்டு சொன்னாரு, நான் ஒரு நாள் அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தேன், லெட்டரா அது ஜனசக்திக்கு கட்டு எழுதுற மாதிரி எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதுல வர வறுமை நிறம் சிவப்பு ஹீரோ வந்து அப்படி ஒரு கேரக்டர். இப்போ அவனை வந்து ஒரு அவனுக்குள்ள அந்த காதல் உணர்வை மலர்த்தணும். ஆகா எடுத்ததுமே அவங்ககிட்ட போய் நீ இந்த சமூகத்தை எல்லாம் விட்டுரு, என்ன மட்டும் பாருன்னு அங்கேயே விட்டுட்டு போயிடுவான். அப்போ ஒரு பாட்டு, ரங்கா ரங்கையா எங்கே போனாலும் ரகசிய மனதுக்கு சுமைதானேன்னு ஒரு பாட்டு. அதுல மெல்ல அவன் பாதையிலேயே போய் தான் பாதை கொண்டு வருவான். அவன் பாதையில டிராவல் பண்ணதுக்கு ஒரு சரணம், தான் வழிக்கு கொண்டு வர ரெண்டாவது சரணம். முதல் சரணத்துல என்ன சொல்றான்னா, பொய்யாக கணக்கெழுதும் வணிகர் உண்டு, பொழுதெல்லாம் ஊர்கெடுக்கும் கயவர் உண்டு, தவறாக பணம் சேர்க்கும் கயவர் உண்டு, சத்தியமே தலைமறைவாய் போனதுண்டு. அவன் வழிக்கே போறான். நல்ல மனிதர் 1000 சொல்லி நியாயம் நிலைக்கவில்லை, 4 டாக்டர் பார்த்த பின்பும் நீதி பிழைக்கவில்லை. 4 வைத்தியரும் நம்புதற்கில்லை என்றார் பாரதி. சொல்றான், 4 டாக்டர் பார்த்த பின்னும் நீதி பிழைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சரணத்துல இதே டியூன்ல ஏதோ பாட போறான்னு நினைச்சு அவர் சொல்லுவாரு. அடுத்த சரணத்தை பாருங்க, மைதீட்டும் கண்களிலே மயக்கம் உண்டு, மலர் சூடும் கூந்தலிலே மஞ்சம் உண்டு, கையோடு சேர்ந்திருக்க கன்னி உண்டு, காதலிலே நமக்கென்று ஒரு கவிதை உண்டு. இப்ப படிக்கிறார், பருவச்சிலையை பக்கத்தில் வைத்து உலகை நினைக்காதே, பாவம் நிறைந்த மனிதருக்காக வேதம் படிக்காதே, பூங்காற்று தாளாட்டும் வயசு அப்படின்னு, இந்த பூவைக்கு உன்னோடு உறவு அப்படின்னு ஒரு பாட்டு. அப்ப ஒரு காதலனுடைய சைக்காலஜி, அவன் வந்து ஒரு சமூக உணர்வு உள்ளவனாக இருந்தாலும் அவனை மாற்றுவது எப்படி, செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளை தூண்டிவிட்டு மாற்றுவது எப்படி, இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான சூழல்கள்லாம் அவருடைய படங்கள்ல வரிசையா பார்க்கலாம். ரொம்ப சரளம். கண்ணதாசன் எப்படி சரளமாக பெரிய பெரிய விஷயங்களை எளிமையான வார்த்தைகளிலே சொன்னாரோ, காட்சிப்படுத்துவதற்கு மிகவும் கடினமான நுண்மையான விஷயங்களை இவர் சரளமாக காட்டியிருக்கிறார். அதனால்தான் அந்த கூட்டணி ஜெயித்தது. இதுல நீங்க சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. அவன் போக்கிலேயே சென்று அவனை வழிக்கு கொண்டு வருவது. ஞானிகள் வந்து நம்முடைய உடம்புக்கும் இப்படிதான் இருக்கணும்வாங்க. உடம்பு கேட்கறதெல்லாம் கொடுத்துடக்கூடாது. pampering the body is foolish, punishing it is a sin. ரெண்டும் இல்லாம அப்படி அது போக்கில் அப்படி கொண்டு போயிட்டு அதை திரும்ப நம்ம கூட்டிட்டு வரணும். இது சொல்லுவாங்க. இப்படி சொன்னா புரியாது. எங்க அப்பா வாஷ் பேசின் தத்துவம்னு ஒண்ணு சொல்லுவார். இந்த பல வீட்டுல வந்து நீங்க வாஷ் பேசின் சாப்பிட்டுட்டு கையை தருவீங்க, திரும்ப இந்த குழாய் மூடவே முடியாது தெரியுமா? அது கொட்டுன்னு கொட்டிட்டே தான் இருக்கும். என்ன பண்ண என்னெல்லாம் நீங்க திருப்பி பாருங்க, அது மூடாது. எங்க அப்பா சொல்ற, ஒன்னும் பிரச்சனையே இல்லடா, இன்னும் கொஞ்சம் திறந்து விடு, அது உற்சாகம் டப்புன்னு மூடி நின்றுடுவாரு. அது மாதிரி அதுவும் போக்குல போய் டக்குன்னு திருப்பினா நின்னுருமா. எப்படி இருக்கு பாருங்க சேஷையருடைய
வாக்கு. அடடா, இன்னொரு பாட்டு நம்ம பார்க்கணுமே. இப்போ பாமா விஜயம்லாம் பார்த்தோம், அருமையான பாட்டு. என் வாழ்க்கையில வந்து கண்ணதாசன் மீது என்னை பொறாமைப்பட வைத்த வரிகள், ஒரு உவமை, அவரே ரசித்த உவமை. அது எப்படி அந்த காட்சியில வருதுங்கிறத நீங்க பாருங்க. படம் பேர்ல இப்ப சொல்ல மாட்டேன், போடுதம்பி. சில இயக்குனர்களுக்குன்னு சில ஃபேவரட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். நான் மட்டும் என்ன அதுக்கு விதிவிலக்கா என்ன? 2 கதாநாயகிகள் மறைமுகமாக 2 பேரும் ஒருவருக்கொருவர் பாடிக்கொள்ளும் ஒரு பாடல் சிச்சுவேஷன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு எப்பவுமே ஒரு ஃபிக்சேஷன் உண்டு. இந்த இருக்கோடுகள் படத்துல ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு, ஒரு அற்புதமான நவராத்திரி கொலு பாடல். அது எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் தாமரநஞ்சம் படத்துலையும் இதே மாதிரி ஒரு சாங் அதுவும் சூப்பர் ஹிட் சாங் ஆச்சு. ஒருத்ததி தன் காதலனை பற்றி பூடகமாக சொல்கிறாள், மற்றவளுக்கு தன் காதலனைத்தான் இவள் நேசிக்கிறாள் என்று புரிகிறது. மற்றவள் ஆரம்பிக்கிறாள், அடி போடி பைத்தியக்காரி, இந்த வரிகளுடன் பாடல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கவியரசரிடம் பணிவாக சொன்னேன். ஓ, ஆரம்பிக்கலாமே என்று உடனே சொன்னார். உடனே வரிகளை சொல்கிறார், அடி போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவளா சின்னஞ்சிரிச்சா. கவிஞர் வரிகளுக்கு மெல்லிசை மன்னர் உடனே டியூன் பாடி காட்டினார். இப்ப இந்த காட்சி வந்து கேபி சார் காமிச்சாரு, எங்க நிறுத்தினார் பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி சில பாடல்கள்ல பாட்டுக்கு முன்னாடியும் பேசியிருக்காரு, பின்னாடியும் பேசியிருக்காரு. வேற என்ன சொல்வேன் தெரியவில்லை, டக்கு நிறுத்திட்டார் பாத்தீங்களா? அதுதான் டைரக்டோரியல் டச்சுங்கிறது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை அனாவசியம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு மேல அதை அனுமதிப்பதில்லை இயக்குனர் சிகரம், இல்லையா? எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டுமே வாங்குவது என்பது எல்லோருக்கும் முடிகிற விஷயம் அல்ல. ரொம்ப அருமையா இருக்கு. விளக்கின் ஒளியாய் நீ இருந்தாய், விழுந்த நிழலாய் நான் இருந்தேன், நிழலும் ஒளியும் சேர்வதில்லை, நிலவும் வானும் பிரிவதில்லை. எப்படி வச்சான் பாருங்க. நிழலும் ஒளியும் சேர்வதில்லை, நிலவும் வானும் எப்படி பிரியும்? எங்கிருந்தா நீ எந்த மூலைக்கு போனாலும் நிலவு வானத்துல தானே இருந்தாகணும். நீ எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீ நிலவை வந்து தள்ளி வைக்கவே முடியாது. எப்படி வச்சான் பாருங்க. அதை வந்து சரோஜாதேவி கேரக்டர் சொன்ன மாதிரி வரும், இல்லையா? விளக்கின் ஒளியாய் நீ இருந்தாய், விழுந்த நிழலாய் நான் இருந்தேன் என்று தனக்கு இப்போது கணவனாக இருப்பவன் இவளுடைய காதலனாக இருந்தவன் என்று தெரிந்து கொண்ட அவனுடைய தோழி பாடுகிறாள், இல்லையா? விளக்கின் ஒளியாய் நீ இருந்தால் விழுந்த நிழல், நீ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், உனக்கு பணிவா இருப்பேன்ட்டு. அதாவது நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் இந்த தியாகத்துக்கெல்லாம் வர? நீ நிழலும் ஒளியும் சேர்வது நீ சேர முடியாது. ஏன்னா இது விதியினுடைய ஏற்பாடு, இறைவனுடைய ஏற்பாடோ விதியினுடைய ஏற்பாடோ. நாங்க இருவரும் சேர முடியாது, உங்க இருவரையும் பிரிக்க முடியாது. நிழலும் ஒளியும் சேர்வதில்லை. இது 2வது வரையில நிலவும் வானும் பிரிவதில் நான் இருக்கேனே, அவன்கிட்ட தான் இருக்கேன். அவன் எங்க இருக்கான்? என்கிட்ட தான் இருக்கேன். என்ன அழகா வச்சிருக்கான், நிழலும் ஒளியும் சேர்வதில்லை, நிலவும் வானும் பிரிவதில்லை அப்படின்னாரு. அது விளக்கின் ஒளியாய் நீ இருந்தால் அது சொல்ல வர்றார், அவர் ஓமை சொல்ல வர்றாராம். ஆனா உண்மையை அதுல சொல்றாரு, விழுந்த நிழலாய். விழப்போகும் நிழல் அல்ல, விழுந்த நிழலாய் நான் இருப்பேன். அங்கே எனக்கு வந்து படிஞ்சிருச்சு அந்த கேரக்டர். நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், இந்த பாட்டை பத்தி நீங்க இன்னொன்னு சொல்ல வேண்டியிருக்கீங்களா? ஒன்னே ஒன்று நீங்க சொன்னோன்னு தோணுச்சு. ஒளியின்றி நிழல் பிரியாது, நிழலின்றி ஒளி புரியாது. அந்த உண்மைக்கும் வண்ணங்கள் வேண்டும், அந்த வண்ணங்கள் உண்மையை தூண்டும், அவ்வளவுதான். அதாவது இந்த நிஜம் நிழல் நிஜமாகிறது. ஆமா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராமனும் இலக்குவனும் சேர்ந்தே இருந்தாங்க இல்லையா? ராமன் வந்து கருப்பு, இலக்குவன் முழு சிகப்பு. 2 பேரும் சேர்ந்தே இருந்தாங்க. இதுக்கு கம்பன் ஒரு ஓமம் சொல்றான். சொல்லுவீங்க. அவர் பார்த்தா ராமன் ஞாபகம் வந்து அஞ்சன குன்றம் அன்ன அழகனும். இப்போ ஒரு கோயில்ல மாரியம்மன் சிலை கருப்பா இருக்கு, நீ வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி தங்க கவசம் சாத்துறாங்க. அதே அம்பாள் கருத்த அம்பாள் தங்க கவசத்துல தகன்னு ஜொலிக்கிறான். கம்பன் சொல்லுகிறான், ராமன் கருப்பு, துளி கூட இடைவெளி இல்லாம அவனுக்கு தங்க கவசம் சாத்தனா அதான் லட்சுமணன். அஞ்சன குன்றம் அன்ன அழகனும் அழகன் தன்னை எஞ்சலில் பொன்போர் தன்னை இளவலும். இதுல என்ன முரண்னா,
நிழல் கருப்பு நெஜம் சிகப்பு. இங்க வந்து நிழல் வந்து சிகப்பு, சிகப்பு. நெஜம் கருப்பு. இதுதான் அந்த முரண். எப்பவுமே மூலவரோட உற்சவர் அழகா தானே இருக்கிறார். இப்போ அவங்க நான் கேள்விப்பட்ட விஷயம், கேபி சார் வந்து ஒரு முறை கவிஞரோட பிறந்த நாளைக்கு நினைக்கிறேன், மேடையிலேயே சூழல் சொல்லி மேடையிலேயே இசையமைச்சு மேடையிலேயே அவர்கள் படத்துக்காக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாங்க. இருமணம் கொண்ட திருமண வாழ்வில். அது இல்ல, இன்னொரு வேற பாட்டு அது. அந்த பாட்டா சார்? அந்த பாட்டு தாங்க. அப்படியா? அவர்கள் படத்துல. அதுல இப்ப பாருங்க, அடுத்தவன் மனைவி மேல் நீ ஆசை கொள்ள கூடாதுன்னு நீங்க திருக்குறள் வகுப்புல செவ்வாய்க்கிழமை எடுக்கலாம். பிறன்மனை இல்ல அப்படி சொல்லி கூட்டத்தை நான் சேர்க்கிறேன் உங்களுக்கு. வேற ஒண்ணு இந்த பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அரண் ஒன்றோ எல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா அத பாட்டுல கலைநயத்தோட சொல்லணும். இந்த பொம்மையை வச்சுட்டு சொல்றாரு, இருமணம் கொண்ட. அந்த பொம்மை வேற ஒண்ணும் இல்ல, மனுஷனுடைய மனசாட்சி. அந்த மனசாட்சி வெளியில வந்து பேசுது. இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய். அந்த இளகிய பெண்மை, அவனும் இறுக்கமான இளகிய பெண்மை இருவர்கை பொம்மை. இப்ப இந்த பாருங்க, முதல் வரி இந்த சரணத்துல, இப்ப மெரினா பீச்சில் போய் நீங்க போய் காத்து வாங்க போனாலும் கையில மினரல் வாட்டரோட தான் போகணும். இதெல்லாம் இன்னைக்கு வர தத்துவங்கள். மெரினா பீச்சுக்கு போனாலும் மினரல் வாட்டரோட போகணும். கண்ணதாசன் தான் சொல்லுவார், கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி எந்த அரசாங்கம் செலவு செய்யும். அந்த மாதிரி என்ன சொல்றாரு, அடுத்தவன் மனைவி மேல் வருகிற காதல் என்பது கடல் நீரை பார்த்து வருகிற தாகமா. கடற்கரை தாகம் அதுதான் உந்தன் காதலடா. அத கூட சொல்லிடலாம், கவிஞர் சொல்லிடலாம். அடுத்த வரி வச்சா, அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. இதை விட நாகரிகமா அடல்ட்ரியே சொல்லவே முடியாது. ஒரு அடல்ட் கூட விரும்புற அளவுக்கு சொல்ல முடியாது. கடற்கரை தாகம் அதுதான் உந்தன் காதலடா, இங்க நீதி நூல். அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. எனக்கு தெரிந்து உலக இலக்கியத்தில் இப்படி ஒரு வரி கிடையாது. இதுல ஒரு சின்ன சுவாரஸ்யம் முத்தையா, இந்த பாட்டு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல என்னன்னா, அவர் எடுத்து வச்சுட்டாரு ஏற்கனவே. ஆமா, இவர் நீங்களும் நான் எடுத்து வச்சுட்டாரு, அவர் தான் எடுத்து வச்சுட்டாரு. எடுத்து வைக்கிறாரு. இதுல இந்த கேரக்டர் பாடுற பாட்டு, இந்த பொம்மை பாடுற பகுதி இருக்கு இல்லையா, நீங்க பொம்மை மனசாட்சி நீங்க அப்படி இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆள் பாடுறது தான் மனசாட்சி, இந்த பொம்மை வந்து மனசு, உள் மனசு, ஆசைப்படுகிற மனசு பாடுற மாதிரி இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன். சித்தம் ஒன்று சிரிக்க கண்டு ரப்பர் பொம்மை ஏக்கம் கொண்டு காதல் கீதல் செய்ய கூடாதோ. சின்ன பையன் வயசும் கொஞ்சம் பொம்மைக்கென்ன மனசா பஞ்சம் ஒட்டி பார்த்தால் ஒன்றாய் சேராதோ. எப்படி இருக்கு தானே. இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா. அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. வயலுக்கு தேவை மேகம் என்பார் அவளது தேவை அறிவாயோ. இவன் சொல்றான். பொம்மை பாருங்க பின்னிடு. பாட்டை கொண்டு ராகம் போட்டு நீரை கண்டு தாகம் கொண்டு பாவம் கீவம் பார்க்க கூடாது. இப்படி உசுப்பேத்து. பாட்டை கொண்டு ராகம் போட்டு நீரை கொண்டு நீரை கண்டு தாகம் கொண்டு பாவம் கீவம் பார்க்க கூடாது. அப்புறம் பாருங்க. பாவப்பட்ட ஜென்மம் ஒன்று ஊமை கேள்வி கேட்கும் போது ஆசை மோசம் செய்யக்கூடாது. இவரு நடுவில் வந்து சொல்லிப்பாங்க, இட்ஸ் பேட் நோ பட் ஐ எம் மேட். அந்த மனசு உள்ள ஐ எம் மேட், அதெல்லாம் சோ வாட் அப்படின்னு. சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகிறாய், மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகிறாய், உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகிறாய் அப்படின்னு இவர் சொல்றார். இவர் தான் மனசாட்சி. பொம்மை, அது ரப்பர் பொம்மை வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கல. அது என்ன சொல்லுது, அடைந்தவனுக்கு ஐப்பசி மாசம் ஏமாந்தாலோ ஏப்ரல் மாசம் அடியேன் முடிவை சொல்ல கூடாதோ. கொஞ்சம் நெஞ்சம் பாடுது பாட்டு குழந்தை நெஞ்சம் சிரிக்குது கேட்டு முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ. கரெக்டா? அருமை. சொல்லுங்கண்ணா. அடுத்த பாட்டு வருதே. இந்த பாட்டை நீங்க வரதராஜன் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால நம்மலாம் இந்த பாட்டை பாடல. கொஞ்சம் தாடி வளர்த்துக்கிட்டு தெய்வம் தந்த வீடு, அதுக்காக வீட்டுல அடி வாங்கல, திட்டல. ஏன்டா சாயங்கால நேரத்துல இதையாடா பாடுவேன்னு சொல்லல. எல்லா பழியும் உங்களதான் சார் போய் சேரும். எதுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் வச்சீங்க? போடுப்பா அந்த பாட்டை, கேட்டுட்டு போ.
அடுத்தது படம் அவளூர் தொடர்கதை. ஒரு குடிகார அண்ணன் பாடும் பாட்டு, நடிப்பதுவோ அல்லது ஒரு புத்தம் புதிய புதுமுகம். இது மிக நன்றாக வர வேண்டும் என்று எம்எஸ்வி அவர்களிடமும் கவியரசரிடமும் நான் சொன்னேன். குடிகார அண்ணனை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறாள் கதாநாயகி. வீட்டை சுற்றி சுற்றி வந்து பாடுகிறான் குடிகார அண்ணன். வரிகளை முதலில் சொன்னவர் கவியரசர், உடனே இசையமைத்தவர் எம்எஸ்வி அவர்கள், பாடியவர் ஜேசுதாஸ் அவர்கள். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி. ஒரு குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு பழமொழி. ஆனா ஒரு குடிகாரன் பாடுகின்ற பாடல் 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகச்சிறந்த தத்துவ பாடலாக இன்று வரை சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைந்து விட்டது என்றால் அந்த பெருமைக்கெல்லாம் காரணம் கவியரசரும் மெல்லிசை மன்னரும் தான். ஜேசுதாசன் அவர்களுடைய குரலையும் இதில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். கள்ளி முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி, கொண்டதென்ன கொடுப்பதென்ன இதில் தாய் என்ன, மணந்த தாரம் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. மன்னிக்கவும், இதே பாடலை வேறொரு மொழியில் பார்க்கலாமா? அதை ஏன் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அதில் தான் விஷயமும் இருக்கிறது, విశేషము இருக்கிறது. దేవుడే ఇచ్చాడు వీధి ఒకటి, ఇక ఊరేల సొంత ఇల్లేల, ఇక ఊరేల సొంత ఇల్లేల, ఓ చెల్లేలా ఏల ఈ స్వార్థం ఏది పరమార్థం, ఏల ఈ స్వార్థం ఏది పరమార్థం. నన్నడిగి తల్లిదండ్రి నన్నడిగి తల్లిదండ్రి కన్నారా, నా పిల్లే నన్నడిగి పుట్టరా, పాపం పుణ్యం నాది కాదే ఓవే పిచ్చమ్మా, నారు పోసి నీరు పోసే నా దుర్వాడమ్మా. எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. என்ன வரதராஜன், சரிதானா நான் சொன்னது? அதான் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். என்ன அழகுங்க! ஏன் அப்படி பாருங்களேன், ரொம்ப சின்ன விளக்கம். இது எப்படி இந்த வரிகளுடைய மகத்துவம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் உலகம் ரெண்டு தான் இருக்கு அப்படின்னு கருத்து இருக்கும் பொழுது பிறப்பது சித்தாந்தம். இது அரசியல் சித்தாந்தம், சமூக சித்தாந்தம். நான் உலகம் கடவுள் என்று 3 இருக்கும் பொழுது பிறப்பதும் சித்தாந்தம், சமய சித்தாந்தம், சமய கொள்கைகள் சித்தாந்தம். நானும் மட்டுமே என்று இருக்கும் பொழுது பிறப்பதுதான் வேதாந்தம். அதனால் தெரியாமல் போனாலே வேதாந்தம் தான்.
தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். இல்ல அதனாலதான் இப்ப நீ எனக்கு உங்களை மாதிரி இப்படி எல்லாம் சொல்ல தெரியாது. சொல்லிருங்க, நான் வந்து கொஞ்சம் டவுன் டு எர்த்தா தான் சொல்லுவேன். நல்லாவே சொல்லிருங்க. அரசியல் சித்தாந்தம் நீங்கல்ல, ம், புரிய அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கைக்கு சித்தாந்தம்னு பேர். இப்போ ஒரு வேதாந்த கட்சி கூட சித்தாந்தம் தானே சொல்லுது. ஆ, எங்கள் கட்சியின் வேதாந்தம்னு ஒரு சொல்லுவாரா, எங்கள் கட்சியின் சித்தாந்தம் அப்படின்னு தான் அவங்க வந்து மேனிஃபெஸ்டோலயே சொல்றாங்க. ஆமா. அது இந்த பாட்டுல வந்து இந்த அவளொரு தொடர் கதை கதாசிரியர் வந்து எம்.எஸ். பெருமாள், நம்ம சொல்வேந்தர் சுகீசிவத்துடைய அண்ணன். அவர் வந்து ஒரு இடத்துல கேபி சார்கிட்ட சண்டை போட்டாராம். ஒரு குறிப்பிட்ட சீனுக்கு பாட்டு வைக்கணும்னு சார் சொன்னபோது, இந்த இடத்துல பாட்டு வைக்கவே கூடாது, இந்த பாத்திரத்துக்கு பாட்டே பொருந்தாது அப்படின்னு. அப்ப கேபி சார் சொன்னாராம், பெருமாள் பாட்டு எழுத போறது பாலச்சந்தரோ பெருமாளோ இல்ல, கவிஞர் எழுத போறாரு, எழுதட்டும், நல்லா வந்தா வச்சுக்கலாம். அதுதான் இந்த பாட்டு, தெய்வம் தந்த வீடு அப்படிங்கிற பாட்டு. இத பத்தி இன்னொரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சூழ்நிலையை சொல்லிட்டு அன்னைக்கு கவிஞர் வந்து விளையாட்டு மூட்ல இருந்திருக்காரு. அவர் பாட்டே சொல்ல மாட்டேன்னு ரகலை பண்ணிட்டு எம்எஸ்சி குத்தி குடஞ்சி ரகலை பண்ணிட்டு இருந்தாராம். இப்ப ராம அரங்கண்ணல் அலுவலகத்துல உட்கார்ந்து இந்த கூத்து நடக்குது. எம்எஸ்சி கோச்சிட்டு இறங்கி போயிட்டாராம். அப்ப ராமரங்கண்ணல் கவிஞருக்கு ரொம்ப நண்பர், ரொம்ப உரிமை, டே கண்ணதாசா இப்படியே பண்ணிட்டுன்னு வச்சுக்க, தூக்கி ரோட்ல போட்டுருவேன் அப்படின்னாராம். அப்ப மழை பெய்துட்டு இருந்துதான். ஏய் ரோட்ல போட்டேனடா, கேவலமாடா, ரோடு என்ன நினைச்சா, தெய்வம் தந்த வீடுடா, தெய்வம் தந்த வீடு, வீடு இருக்கு, அப்படியே பாட்டா கவிஞர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் 2 செய்திகளை பத்தி. இந்த பாட்டு ஜெய்கணேஷ் கொடுத்த அடையாளம் ரொம்ப பெரிய அடையாளம். அதாவது அவர் வந்து ஒரு தடவை ஸ்டூடியோவில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்து ஃப்ளோரில் நடிகர் திலகம் சிவாஜி இருக்காருன்னு கேள்விப்பட்டு பார்க்க போயிருக்கார். போய் வணங்கிட்டு, வணக்கண்ணே. சிவாஜி பார்த்து, என்னப்பா ஜெய்கணேஷ் என்ன படம்? பக்கத்து ஃப்ளோர்லண்ணே ஸ்ரீபிரியா கூட. படம் டைட்டில் என்ன? ஆட்டுக்கார அலமையில். அதில் நீ தான் ஆடா அப்படின்னாரு அவர். சிவாஜியோட டிபிக்கல் ஸ்டைல். அதாவது இந்த பாட்டுக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, நான் வந்து பொதுவாக கவிஞர் பாட்டோட எதையும் கம்பேர் பண்றதில்லை. ஆனா அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு குடிகாரம் பாடுற பாட்டு, ஒரு குடிகார பாத்திரம் வீட்டில் தங்கை உட்பட மனைவி உட்பட இல்லான இல்லாலும் வேண்டாள் இன்றெடுத்த தாய் வேண்டாள்ங்கிற மாதிரி, அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயாலும் பிறன் போல நோக்கப்படுங்கிற மாதிரி தூக்கி எறியப்பட்ட ஒரு பாத்திரத்தை ஒரு கவிஞனுடைய பேனா தொட்டதும் அவனுக்குள்ள இருக்கிற தத்துவவாதி கண்விழித்து எடுக்கிறான். இதைத்தான் ஒரு பாடலாசிரியன் பண்ணணும் இல்லையா? ஒரு துச்சமாக மதிக்கப்பட்ட பாத்திரத்தை உச்சத்திற்கு கொண்டு போவதான் ஒரு கவிஞனுடைய வேலை. இதை இப்படியே வச்சுட்டு இன்னொரு காட்சிக்கு வாங்க. ஒரு படத்துல ஒரு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், இப்போ நம்ம வீட்டிலலாம் பொண்ணுலாம் காணாமல் போனால் அவர்கிட்ட தான் போய் நம்ம புகார் கொடுப்போம். அவர் ஒரு டூயட் சாங் பாடுறாரு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலாமா? ஒரு டெப்டி கமிஷனர் இந்த பாட்டு எங்கே இழுத்துட்டு வருது, ஒரு குடிகாரனை இந்த பாட்டு எங்கே கொண்டு வந்து அமர்த்துகிறதுன்னு பார்த்தா கண்ணதாசனுடைய பெருமை நமக்கு தெரியும். இன்னொரு இந்த பாட்டை பற்றி கேபி சார் என்னிடம் சொன்ன ஒரு தகவலையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி முத்தையா நினைவுபடுத்தினதுக்கு. கேபி சார் இந்த பாட்டை பத்தி ஒரு ருசிகரமான தகவல் சொன்னார். இந்த படம் வரதுக்கு முன்னால இந்த பாட்டு வெளியாகி ஹிட் ஆயிடுச்சு. பாட்டு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, ஹிட்டோ ஹிட். அதுக்கப்புறம் படம் வருது. படம் வரும்போது இந்த இப்ப முத்தியா சொன்ன மாதிரி வெறுக்கத்தக்க ஒரு கதாபாத்திரமா இருக்குது. ஏன்னா வெறுக்கத்தக்க ஒரு கதாபாத்திரத்தின் மேல் இவ்வளவு அற்புதமான ஒரு பாட்டு எப்படி இது பொருந்துமா? விரக்தியில் பிறக்காமல் வெறுப்பினிலே பிறந்து அரிப்புக்கு சொரிந்து கொள்ளும் ஆனந்த வேதாந்தம், இதெல்லாம் உதவுமா? அப்படி இருக்குது. ஆனா கேபி சார் என்ன சொன்னார்னா, அப்படி போய் 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 பார்த்தா கடைசியில அந்த குடும்பத்துக்கு தன் உயிரை கொடுத்து தியாகம் செய்கின்ற கதாபாத்திரமாக முடியும் பொழுது அந்த பாட்டை மட்டுமல்ல அந்த கதாபாத்திரத்தையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பாட்டு செய்யக்கூடிய மேஜிக், மகத்துவம் என்னன்னு பாருங்க. இந்த அழகான காட்சி தொகுப்பை இயக்குனர் சிகரம் எப்படி முடித்திருக்கிறார்ன்றத பாருங்க. தம்பி மன்னிக்கவும், ஒரு சின்ன போனஸ். கவியரசர் கண்ணதாசன் நடித்த ஒரு சின்ன காட்சி. நாகேஷும் கண்ணதாசனும், படம் அபூர்வ ராகங்கள். எப்படி முடிக்கிறார் பாருங்க. 80 தாண்டிய வயசிலும் இளமை, சுறுசுறுப்பு, எவ்வளவு நேர்த்தியாக இந்த படம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதற்கு பின்னணியில் உழைத்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் மோகனையும் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்.
எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. ஒரு அப்படியே நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம்ல பிரசன்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வச்சிருக்காரு. இந்த ஸ்ரத்தை தான், இந்த ஸ்ரத்தைக்கு பெயர் தான் சிகரம். இந்த ஸ்ரத்தைக்கு மறுபெயர் தான் சிகரம். இந்த பெர்ஃபெக்ஷன், இந்த டிசிப்ளின், ஏஜிஸ் ஆபீஸ்ல ஆரம்பிச்ச டிசிப்ளின் இன்னைக்கு இருக்கு. தொடர்ந்து பாருங்க. அவரோடு பணிபுரிபவர்கள், அவரை நன்றாக அறிந்தவர்கள் இதை நன்றாகவே அறிவார்கள் அல்லவா? இறுதியாக எப்படி கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதையோடு இயக்குனர் சிகரம் அந்த ஒளிக்காட்சியை நிறைவு செய்தாரோ, அதுபோல நான் கவியரசர் பற்றிய ஒரு கவிதையோடு இல்லைன்னா இங்க உங்களுக்கு கோயம்புத்தூர் போக முடியாது. அவன் காவியத்தாய் பெற்றெடுத்த இளைய பிள்ளை, காலமகள் தோல் வளர்ந்த கவிதை பிள்ளை, காமதேவன் தத்தெடுத்த சுட்டிப் பிள்ளை, அவன் காசு பணம் சேர்க்காத செட்டிப்பிள்ளை. அவன் இதழ்களில் இருந்து உதிர்ந்த பொழுதுதான் வார்த்தைகளுக்கே ஒரு வனப்பு வந்தது. அவன் தத்துவ மின்னல்கள் தெரித்த போதுதான் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு வந்தது. அவன் சோக கீதம் வடித்த போதுதான் தெய்வங்களுக்கெல்லாம் தவிப்பு வந்தது. அவன் பாடல் வரிகள் முடிந்த போதுதான் பூமியில் இருக்கும் நினைப்பு வந்தது. அவன் பாடல் வரிகள் அந்த காட்சியில் முடிந்தன. பூமியில் இருக்கும் நினைப்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கையில் ஒரு கிண்ணம் கண்ணெதிரில் பெண்மை கட்டுடல் காட்டி நிற்க, கட்டான மெத்தையின் கடிமலர் பாயிலே கவி இவன் காத்திருக்க, வெயிலோடு நிழலும் வீணையோடு விரலும் விளையாட சேர்ந்திருக்க, தையலரின் கொள்ளிடையில் தாளங்கள் போட்டிவன் தப்பாமல் கவி பாடுவான். சொத்துக்கு தோதான செட்டிவாழ் நாட்டிலே முத்தாக வந்தவன் நீ, சொத்துக்கு தோதான செட்டிவாழ் நாட்டிலே முத்தாக வந்தவன் நீ, அழியாத பாடல்கள் அழகான தாளங்கள் அவிவேக சிந்தாமணி, தத்துவமானாலும் தனிச்சுகமானாலும் தத்தாமல் ஏத்தி வருமே, தத்தைக்கு மொழி சொல்லி தையலை ஆட்டிடும் தக்க திமித்தாளமே என்று கண்ணதாசனை வாழ்த்தி இந்த அற்புதமான வாய்ப்பை நமக்கு வழங்கிய திரு முரளி அவர்களுக்கும் திரு பிரபு அவர்களுக்கும் மனதார நன்றி சொல்லி அவர்களை மேடைக்கு அழைத்து சிகரத்தை மேடைக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் இப்பொழுது நான் அழைக்கிறேன். கேபி ஐயா அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். நம் அனைவரின் சார்பிலும் முரளி அவர்களும் பிரபு அவர்களும் இயக்குனர் சிகரம் அவர்களை சிறப்பிப்பார்கள். முருகனுக்கு வீரபாகு, சிவனுக்கு நந்தி, ராமனுக்கு அனுமன், கேபிக்கு மோகன். சரி, இந்த சந்தர்ப்ப கண்ணதாசனுக்கு பஞ்சருணாசலம், ராமகண்ணப்பன் அது மாதிரி. மோகன் நான் கேபி சார் வீட்டுக்கு அடிக்கடி போவதற்கு காரணமே மோகன் தரும் காஃபிக்காகத்தான் என்பதை உங்களுக்கு ஒரு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றதற்காக முரளி அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் முத்தையா அவர்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், அவருடைய குரலையும் கேட்டிருக்கிறேனே தவிர அவரை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில்லை. அந்த பாக்கியம் இன்றைக்கு இந்த மேடை அளித்திருக்கிறது என்பதிலே மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். எவ்வளவு அற்புதமாக பேசினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த ப்ரோக்ராம் பார்த்த பிறகு, அதாவது நேற்று நான் அழுதேன், இன்றைக்கும் என் கண்களில் நீர் வந்தது. அதற்கு காரணம் இவர்களுடைய திரைப்பட பாடல்களை பற்றி அவர்களுடைய கருத்துக்கள் என்னை நெகிழ வைத்தன, என்னை சில நேரங்களில் அழ வைத்தது. அதாவது எல்லாத்துக்கும் உரைகள் எழுதுவாங்க, என்னுடைய படத்துக்கு, என்னுடைய பட பாடல்களுக்கு உரையை இரண்டு பேரும் எழுதிவிட்டிருக்கிறார்கள்.
இன்னும் சொல்ல போனால் சில நல்ல விஷயங்கள் எனக்கே தெரியாமல் இருந்திருக்கிறது. அதுக்கு ஆறுதல் நான் தாங்கிறதே எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஓஹோ, இப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கோம் போல இருக்கு நமக்கு. இப்போ இப்படியெல்லாம் அந்த சின்ன வயசில் சிந்திச்சிருப்பேன். இப்போ இந்த காலத்தில் சிந்திக்க முடியாத ஒரு காலமாக குழப்பமாக என்னன்னு தெரியல. அதனால் இன்றைக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ரோக்ராமாக அமைந்ததை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் பற்றி சொன்னபோது, அதாவது எந்த ப்ரோக்ராம்னு பண்ணாலும் இவர் சொன்ன மாதிரி பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனா, எதை எடுத்தாலும் பர்ஃபெக்ஷன் இருக்கணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அதுக்காக நான் ஒரு 5 மணி நேரம் செலவு பண்ணித்தான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு, ஏன்னா அதில் ஒரு வீடியோ பண்ணி முடித்தேன். அது என்னுடைய நண்பர் ரமணன் அவர்கள் கற்றுக்கொண்டதுனாலேயும், முரளி அவர்கள் கற்றுக்கொண்டதுனாலேயும், பிரபு அவர்கள் கற்றுக்கொண்டதுனாலேயும் நான் சொன்னேன், சாதாரணமாக இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம், நீங்கள் 2 பேரும் பேசுகிற மாதிரி அப்படின்னு. அதிகம் பேசுகிறதில்ல, இப்போல்லாம் பேச முடியறதில்ல, வார்த்தைகள் ஞாபகம் வரதில்லை. பக்கத்தில் உட்காந்துருக்கிற நண்பர் பேர் என்னன்னு கூட எனக்கு சட்டுன்னு கொஞ்சம் யோசிச்சு மறந்து போயிடுது. ஆனால் இன்றைக்கி கரெக்டாக சொல்லியிருக்கேன், பிரபுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஈவினிங். இன்றைக்கு நான் சந்தித்த ஈவினிங் மிக ஒரு சிறந்த ஈவினிங். நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நானும் நிறைய பேர் வந்திருக்கலாம். மழை இன்றைக்கு கொஞ்சம் கெடுத்து விட்டது, அதனால் இல்லைன்னா ஹால் ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு மழையினால் இன்றைக்கி கொஞ்சம் அது குறைந்து போயிருக்கலாம். இருந்தாலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நடக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இப்பொழுதுதான் இன்றைக்கு இவர்கள் சொந்த பங்கு கொண்ட இந்த கருத்தரங்கிலிருந்து ஒன்றை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த கண்ணதாசன் எந்த அளவுக்கு போயிருக்கிறார், எந்த ஹைட்டுக்கு போயிருக்கிறார் என்பதை சில வரிகளில் உள்ள அர்த்தங்களை விரிவாக நண்பர் முத்தையா அவர்கள் சொல்லும் போது நானே அசந்து போனேன். அங்கேதான் என்னுடைய கண்களிலே நீர் வந்தது. அவ்வளோ அழகாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் அழகாக இருப்பது. ஸோ ஒரு ரிவிஷன் மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. இப்போ என்னுடைய படங்கள் எல்லாத்தினுடைய ஒரு ரிவிஷன் மாதிரி. அது எல்லாத்தையும் ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது, அந்த பாடலை பார்க்கும்போது நான் எடுத்த நேரங்கள், எந்த கேமரா வச்சேன், எங்கே ட்ராலி போட்டேன், அதெல்லாம் ஞாபகம் வருது. பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் மறந்து போகுது. அதான் சார், அது கிரியேட்டிவிட்டியினுடைய ஒரு பெரிய கிரேட்னஸ். பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் மறந்து போகுது. பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு, அவர் பேர் கூட சட்னு எனக்கு மறந்து போகுது. ஆனால் என்ன கேமரா என்ன போட்டேன், என்ன லென்ஸ் போட்டேன், என்னங்கிறது எல்லாம் ஃபுல்லாக ஞாபகமாக இருக்குது. அதுதான் அந்த கிரியேட்டிவிட்டியினுடைய ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று எழுதது, இன்று எழுதது சேர்த்து வைத்து நான் இன்று இரவு நன்றாக தூங்குவேன் என்று நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.